ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம பழைய சேனல்ல இருந்த எல்லா டிராமாவையும் ஒன்று ஒன்றா மூவி ஃபார்மேட்ல இந்த புது சேனலை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்படிதான் இன்னைக்கு நம்ம இந்த புது டிராமாவை பார்க்க போறோம். இது மூவி ஃபார்மேட்ல அடுத்தடுத்த எபிசோட் கண்டினியூவஸா வந்துட்டே இருக்க போகுது. ஸோ எந்த நோட்டிபிகேஷனையும் மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு நோட்டிபிகேஷன் கூட அப்பதான் உங்ககிட்ட இருந்து மிஸ் ஆகாது. இந்த பார்ட்ஸ் பார்க்கறது உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ டைரக்டா எபிசோட்குள்ள போயிடலாம். செண்டுவை பக்கத்துக்கு இந்த லூஜன் பின்னாடியே வந்துட்டு, பரவாயில்லையே நல்லா வேலை பார்க்குற வழியை பாருப்பா, இது எப்படியாவது கண்டுபிடிச்சிரு, கண்டுபிடிக்கலான்னு வச்சுக்கேன், உன்னை நிறைய பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம், உன் கதை முடிஞ்சிரும் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆளப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷெண்டு பார்த்துட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஒரு வழியா ஷெண்டுவை ராஜமாதா வெளியே அனுப்பியிருந்தாங்க. காதுல ஒரு ரகசியம் சொல்லி லாஸ்ட் எபிசோட் அதுல தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல சிவானி அங்க வரா, வந்துட்டு தேங்க்ஸ் என்னை காப்பாத்தினதுக்கு, என் ஹேண்ட் ரைட்டிங்கை உண்மையாவே உங்களால கண்டுபிடிக்க முடியலையான்னு ஷெண்டு கேட்க, நான் கண்டுபிடிச்சது இருக்கட்டும், இது உன் ஹேண்ட் ரைட்டிங் இல்ல அப்படின்னு இன்னொரு ஆளும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சிவானி சொல்லிக்கிட்டு இருக்கா. ராஜமாதாவா, அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா, அவங்க ஏன் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு அங்க ஷெண்டு கேட்டுட்டு இருக்க, உனக்கு ரொம்ப ஒரு அறிவாரி பொண்டாட்டி கிடைச்சிருக்கா, நல்லா பாத்துக்கோ, புரியுதா? அதுவும் இல்லாம இந்த விஷயத்த ராஜமாதா ரொம்ப கோவமா இருக்காங்க, அந்த ரைம்ஸ் குழந்தைங்க சொன்னாங்கல்ல அந்த விஷயத்த, அதனால இதுக்கு மேல ஹேண்டில் பண்ணிக்கோன்னு சொல்ல அங்க இருந்து நம்ம ஷெண்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். அவன் வரும்போது வெளியே அவனோட அசிஸ்டன்ட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். வேகமா வந்துட்டு, பாஸ் நல்ல வேலை பாஸ், உங்களுக்கு பொண்டாட்டி இருக்காங்களே, அவசரத்துல உதவி பண்றதுலயாவது ஃபர்ஸ்டா வருவாங்க போலன்னு சொல்ல, இங்க பாரு நானே பேசி சமாளிச்சிருந்திருப்பேன், அவ என்ன காப்பாத்தின மாதிரி செஞ்சதெல்லாம் வெறும் ஆக்டிங் மட்டும்தான், அந்த பையன் ஒருத்தன் தீ குளிச்சு இறந்து போயிட்டான்ல, அவனுக்கு எப்படியாவது நீதியை வாங்கி தரணும் அப்படின்னு இவ முடிவு பண்ணிட்டா, அதனால இந்த மெமோரியல்ல அந்த லைனை சேர்த்து எழுதி விட்டு இப்போ ராஜமாதா முன்னாடி அந்த கேஸை கண்டிப்பா விசாரிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டா. அதுவும் இல்லாம பிராடு நாய் எப்படி என் ஹேண்ட் ரைட்டிங்க அப்படியே எழுதியிருக்கா பாத்தியா, என் ஹேண்ட் ரைட்டிங் அவளுக்கு எப்படி கிடைச்சதுன்னு ஷெண்டு கேட்க, உங்களோட ஸ்டடிக்குள்ள என்னையும் தள்ளி விட்டுட்டு உள்ள போயிட்டாங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்றான். அவ சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது, அவளை கொன்னுடலாம் எதுவும் செஞ்சிடாத, இன்னும் என்னென்னலாம் பண்றான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஷெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து இந்த பிரின்ஸ் இருக்கானே, அவனுக்கு ராஜமாதாட்ட இருந்து ஒரு ராஜ உத்தரவு போகுது. அந்த உத்தரவுல உங்களை மாதிரி பிரின்ஸ் உலகத்துல எங்கேயும் கிடைக்காது, அந்த அளவுக்கு மக்கள் மேல பயங்கர அக்கறையா இருக்கீங்க, இப்போ திடீர்னு நிறைய பிரச்சனை கொலைலாம் நடந்துட்டு இருக்கதால நாட்டுல பாதுகாப்பு இல்லாம மக்கள்லாம் பயந்துட்டு இருக்காங்க. சோ இந்த நேரம் பார்த்து நீங்க இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சிட்டு மக்கள்லாம் நல்ல நிம்மதியா இருக்காங்களான்னு பார்த்துட்டு வரணும்னு சொல்ல, உடனே இந்த பிரின்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் எப்ப கிளம்பணும் அப்படின்னு கேட்க, இப்பவே கிளம்புனா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஷெண்டுவோட அசிஸ்டன்ட் தான் கூட போயிட்டு இருக்கான். அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்னு அந்த பிரின்ஸ் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் யான்யா வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்கா, ஷெண்டுவை இன்னும் காணுமே அப்படின்னு. மேனேஜர் ஓடி வராரு, அரண்மனையில இருந்து நம்ம ஷெண்டு கிளம்பிட்டாராமா, இதுக்கு மேல கவலைப்பட வேண்டாம், நீங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, சாப்பிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, இல்ல ஷெண்டு வரதுக்காக நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு யான்யா சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஒரு வேலைக்கார பொண்ணு, உங்களுக்கு ஸ்பெஷலா சூப் வந்துட்டு இருக்கு, இப்பவே குடிங்கன்னு சொல்ல, இந்த வேலைக்கார பொண்ணை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே அப்படின்னு யான்யா அந்த சூப் பாக்ஸை ஓபன் பண்றா. அதுக்குள்ள பார்த்தா மூடியில எழுதி இருக்கு, இப்பவே நீ வந்துட்டு பின்னாடி மரம் இருக்குல்ல அந்த இடத்துக்கிட்ட வந்து மீட் பண்ணு அப்படின்னு. இது சீஃப் மினிஸ்டர் பண்ண வேலையா தான் இருக்கும்னு யான்யாக்கு நல்லா தெரியுது. நேரா கிளம்பி போயிட்டு, வணக்கம் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்றா. பரவாயில்லையே, உங்க அப்பா சொன்ன மாதிரி பயங்கர இன்டெலிஜென்ட்டான ஆள் தான் நீனு அப்படின்னு சீஃப் மினிஸ்டர் சொல்றாரு. அது சரிங்க, ஆனா ஷெண்டு வீட்ல இல்ல, அரண்மனைக்கு போயிருக்காருன்னு யான்யா சொல்ல, அது தெரிஞ்சுதான் நான் இங்க வந்துட்டு இருக்கேன், உனக்கு சில விஷயங்கள்லாம் புரியும்னு நினைக்கிறேன், அதனால எனக்கு ஒரு முக்கியமான ஹெல்ப் பண்ணணும். பிரின்ஸ் இருக்காரே, அவர் மேல இப்போ ராஜமாதா கோவமா இருக்காங்க, அந்த குழந்தைங்க பாடின பாட்டுக்கெல்லாம் பிரின்ஸ் தான் பின்னாடி காரணமா இருப்பானு ராஜமாதா சந்தேகப்படுறாங்க, அதனாலதான் பிரின்ஸை இப்போ இந்த சுற்றுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஷெண்டுவும் கூட போறா அப்படிங்கறதால ஷெண்டுவோட ஃபேமிலி எப்பவுமே பறவைங்களை தூது விட்டு தான் நிறைய விஷயத்தை பரிமாறிக்குவாங்க. அந்த இப்போ எங்க கூட்டு போறாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியாது பிரின்ஸ, அதுவும் இல்லாம பிரின்ஸோட ஆளுங்க யாரையும் கூட்டு போறதுக்கும் விடல. சோ ஷெண்டுக்கு மட்டும்தான் அந்த ரகசியம் தெரியும். அந்த ரூட் எங்க நீ கண்டுபிடிச்சிட்டானா, ஒருவேளை பிரின்ஸ ஷெண்டு கொல்லுவானா, இல்ல உண்மையாவே சும்மா ஒரு ட்ரிப் கூட்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்துருவாங்களாங்கிறத நாங்க கண்டுபிடிப்போம் அப்படின்னு சீஃப் மினிஸ்டர் சொல்றாரு. யான்யா பாக்குறா, நான் சாதாரண பொண்ணுங்க, எனக்குலாம் அந்த மாதிரி விஷயம்லாம் தெரியாது, சோ என்கிட்ட இதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ அதெல்லாம் கேஸ்ல இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லிருக்கணும், இப்ப இன்வால்வ் ஆயிட்ட, எல்லாரையும் மாட்டி விட்டுட்ட, ஒழுங்கா போயிட்டு வேலையை பாருன்னு சீஃப் மினிஸ்டர் சொல்லிடுறாரு. யான்யாக்கு ரூட்டை கண்டுபிடிக்கிறதுலாம் நான் எப்படி பண்ணுவேன்னு திருட்டுத்தனமா உள்ள வந்துட்டு இருக்க, அதுக்குள்ள ஷெண்டு அங்க வந்துடுறான். பொண்டாட்டி, இது உன்னோட வீடு, திருட்டுத்தனமாவே உள்ள வந்துட்டு இருக்கேன்னு கேட்க, உன்னை யான்யா டாபிக்க மாத்திட்டு, உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா, என்னை வந்து எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு தெரியுமா அப்படின்னு டாபிக்க மாத்துறா. இங்க பாரு, அடுத்தவங்க ஹேண்ட் ரைட்டிங்கா, அதுவும் என்னோட ஹேண்ட் ரைட்டிங்ல மெமோரியல் எழுதுறது ராஜ துரோகம், உனக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம ஷெண்டு கேக்குறான். புருஷனை காப்பாத்துறதுக்காக அதை பண்ண, அதை கூட பண்ணக்கூடாதா அப்படின்னு நம்ம யான்யா சமாளிக்க ஆரம்பிக்கிறா. சரி ஓகே, எனக்கு ரொம்ப தூக்கம் வர மாதிரி இருக்கு, ஆனா இப்பயே போனா தூக்கம் வராதுங்கிறதால கொஞ்சம் போயிட்டு ரன்னிங் போயிட்டு வரேன் அப்படின்னு யான்யா அங்க இருந்து
கிளம்புறா. அடுத்த நாள் காலையில பார்த்தா நிறைய மக்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் யாரோ முகமூடி போட்டு வந்து லெட்டர்ஸ் போடுறாங்க. அதுல பார்த்தா ஒருத்தன் தீ குளிச்சு இறந்து போயிட்டான்ல, அந்த பையனை பத்தி இருக்கு. இத மாதிரி பாவம் அந்த அப்பாவி பையன் அறிவாளியா இருந்தான், ஏழை குடும்பத்துல பிறந்த பையன். ஆனா அந்த பையன் கிட்ட இருந்து நிறைய நோட்ஸ் எல்லாம் புடுங்கிட்டு பெரிய குடும்பத்து ஆளுங்க அவனையே வந்துட்டு ரொம்ப அடிச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க. அவமானத்துல தீ குளிச்சுட்டான் அப்படிங்கிற உண்மையான கதையை எழுதியிருக்காங்க. சோ மக்களுக்குள்ள நிறைய கான்ஃபிளிக்ட்ஸ் வர ஆரம்பிக்குது. சாதாரண மக்களும் பணக்கார வீட்டு பசங்களும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ராஜமாதா அந்த விஷயம் தெரிஞ்சு இன்னும் அதிகமா கோவமாயிட்டு இருக்க ஷெண்டு அங்க போறான். இந்த கதையெல்லாம் ஆனா உண்மைதான் ராஜமாதா. அந்த பையனை பெரிய வீட்டு பசங்க அடிச்சு புடுங்கிட்டு அவமானப்படுத்திருக்காங்க. அவன் சின்ன குடும்பத்துல இருந்து வந்திருக்கான் அப்படிங்கறதால அவனை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல ராஜமாதா பாக்குறாங்க. பெரிய குடும்பத்து பசங்களுக்கு இந்த திறமை கூட இல்லையா? இதுக்கெல்லாம் இல்லாம எப்படி அடுத்தடுத்த அதிகாரி ஆகுறது, நாடு என்ன நிலைமைக்கு ஆளாகிறதுன்னு கேட்டுட்டு இருக்க. அப்போ பிரின்சஸ் பாக்குறா. ராஜமாதா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னோட ஐடியா படி சின்ன சின்ன குடும்பத்து பசங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் பெரிய குடும்பத்து பசங்களுக்கும் சேம் எக்ஸாம் வைக்கணும். அதுல யாரு பாஸ் ஆகுறாங்களோ அவங்க தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும்னு சொல்ல சீஃப் மினிஸ்டர் அங்க உள்ள நடுவுல வந்துடுறாரு. அது எப்படிங்க முடியும்? பரம்பரையா நம்ம பெரிய குடும்பத்துல பிறந்த பசங்களுக்கு அடுத்தடுத்த வாரிசை நம்ம அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனாலதான் ஒவ்வொருத்தங்களும் கெத்தா வேலை பாக்குறாங்க. அதுவே இல்ல எனக்கு என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு இருந்தா பெரிய குடும்பத்து ஆளுங்க எப்படிங்க வேலை பார்ப்பாங்க அப்படின்னு கேட்க, அப்ப சின்ன குடும்பத்து ஆளுங்க பவருக்கு வரவே கூடாதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு பிரின்சஸ் திட்ட ஆரம்பிக்கிறா. இல்ல இளவரசி, நான் அப்படி சொல்லல அப்படின்னு அந்த சீஃப் மினிஸ்டர் சமாளிக்க ஆரம்பிக்கிறாரு. நீ என்ன நினைக்கிற அப்படின்னு நேரா வந்து நம்ம ஷெண்டுவை பார்த்து பிரின்சஸ் கேட்டு விட்டுறா. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் இளவரசி, சின்ன குடும்பத்து ஆளுங்களுக்கும் சான்ஸ் கொடுக்கணும் தான். அதனால கொஞ்சம் கொஞ்சமா சான்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும்னு சொல்ல ராஜமாதா பாக்குறாங்க. சின்ன சின்னதா அறிவாளி பசங்களை கூப்பிட்டு ஒரு சின்ன குழுவா படிக்க வைங்க. அந்த குழுல இருந்து யாரு பெஸ்டா வராங்கன்னு பாருங்க, அவங்களுக்கு நம்ம பதவி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே எல்லாரும் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. இங்க நம்ம யான்யா நேரா அந்த பாட்டியை பாக்குறதுக்கு வந்துடுறா. அந்த பையன் தீ குளிச்சு இறந்து போயிட்டான்ல, அந்த பாட்டியை பாக்குறதுக்கு வந்துட்டு, பாட்டி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க பேரனுக்கு ரொம்ப பெரிய புகழ் கிடைச்சிருக்கு. அவர் எழுதின எழுத்துக்கலாம் அவருக்கே கிரெடிட் கொடுத்துட்டாங்க. இதை எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க. இந்த பேப்பர் தான் அது அப்படின்னு கொடுக்க கரெக்டா அந்த இடத்துக்கு வர நம்ம ஷெண்டு அசிஸ்டன்டோட இதை பார்த்துட்டு இருக்கான். பாட்டி கிட்ட இந்த புக்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக தான் அவனும் வந்துட்டு இருப்பான் போல. பாட்டி எனக்கு படிக்க தெரியாதுமா அப்படின்னு சொல்ல, நானே படிச்சு காட்டுறேன் அப்படின்னு யான்யா படிச்சு காட்டிட்டு இருக்கா. பாட்டி அழுதுட்டே, உன்னாலதாமா இந்த மாதிரி நல்ல பேரே அவனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஷெண்டு கிட்ட அசிஸ்டன்ட் இவங்களாவே நிறைய பொறுப்பெடுத்து தலையில போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க நம்ம ஷெண்டு அதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டே யான்யாவை பாக்குறதுக்கு அன்னைக்கு வீட்டுக்கு வந்துடுறான். உனக்கு இந்த அளவுக்கு அறிவு இருக்கும் நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன்னா என்ன பண்ணிட்ட அப்படின்னு யான்யா கேக்குறா. உன்னால சின்ன குடும்பத்து பசங்களையும் படிக்க வைக்கிறதுக்கு ராஜமாதா உத்தரவு போட்டிருக்காங்கன்னு சொல்ல, அப்படியா, இந்த மேட்டருக்கு நான் கம்ப்ளீட்டா கிரெடிட் எடுத்துக்க மாட்டேன். என்னதான் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சாலும் ஒயிட் கோஸ்ட் அதான் நீங்க எவ்வளவு வந்து பிரஷர் போட்டிருக்கீங்க. சோ உங்களுக்கு தான் அதுல கிரெடிட் போகணும்னு சொல்ல, இந்த கிரெடிட்டுக்குலாம் ஆசைப்படுற ஆளுன்னு என்ன பார்த்தா உனக்கு தெரியுதா அப்படின்னு ஷெண்டு கேக்குறான். என் மானத்தை வாங்க இனிமே எது பண்ணாலும் என்கிட்ட கேட்டுட்டு பண்ணு அப்படின்னு ஷெண்டு சொல்ல, ஏற்கனவே ஒயிட் கோஸ்ட்னு பேர் வாங்கியாச்சு, இதுக்கு மேல மானம் போறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஷெண்டு முறைக்கிறத பார்த்துட்டு யான்யா அங்கிருந்து கிளம்புறா. தூக்கம் வருது, நான் போயிட்டு ஜாகிங் போயிட்டு வரேன் அப்படின்னு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. மேனேஜர் ஆப்போசிட்ல வராரு. ஷெண்டு கேக்குறான், டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி ஜாகிங் போறாளா அவ அப்படின்னு கேட்க, ஆமாங்க இங்க ரொம்ப வெளிச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஜாகிங் போயிடுவாங்க. டயர்டானதா அவங்களுக்கு தூக்கம் வருதா அப்படின்னு மேனேஜர் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஷெண்டு நிமிந்து பாக்குறான். லைட் ரொம்ப வெளிச்சமா இருக்குல்ல அப்படின்னு கேட்க, எப்பவுமே நீங்க அப்படிதான் வச்சிட்டு இருப்பீங்க, வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பழகிடுச்சுன்னு சொல்ல, இல்ல அவ இருக்க பக்கமா பார்த்து விளக்கு ஏத்தாதீங்க, இந்த பக்கம் மட்டும் ஏத்துங்க. அது மட்டும் இல்லாம ஊருக்குள்ள ஒரு துணி வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன் புதுசா, அது மூடுனா இருட்டா இருக்குமாமே, அந்த துணி எடுத்து அவளுக்கு ஸ்கிரீன் டச் போட்டு விடுங்கன்னு சொல்ல மேனேஜர் வாய புலந்துடுறாரு. என்னடா இது, இவர் அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிறாரா அப்படின்னு. அப்படியே செய்யற மாஸ்டர் அப்படின்னு அங்கிருந்து அமைதியா கிளம்பி போயிட்டு இருக்காரு. அடுத்த நாள் ஷெண்டு அபிஷியல் டாக்குமெண்ட்லாம் படிக்கும் போது நம்ம யான்யா வெளியே வந்து நின்னுட்டு, உள்ள போலாமா வேண்டாமான்னு கூப்பிடாமலே வெளியவே குறும்பு பண்ணி நின்னுட்டு இருக்கா. அப்ப அசிஸ்டன்ட் வரான். பாஸ் அப்படின்றான். அதான் வந்துட்டல, வந்து தொலைய வேண்டியதானே அப்படின்னு கேட்க யான்யா அசிஸ்டன்டோட உள்ள போறா. அசிஸ்டன்ட் உடனே தலையை குனிஞ்சு வணங்குங்கன்னு சொல்ல, இவனுக்குலாம் ஒரு வணக்கம் தேவையா அப்படின்னு ஷெண்டு பக்கத்துல போயிட்டு உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அசிஸ்டன்ட் சொல்றான், ஜோடி ஜோடியா இறந்து போனாங்கல்ல, அவங்கள பத்தி நாங்க விசாரிச்சதுல உண்மையாவே இந்த ஜோடியா இருந்தவங்க சாகிறதுக்கு முன்னாடியும் நிறைய தடவை ஒன்னா இருந்திருக்காங்க. அதை நிறைய பேர் பார்த்திருக்காங்க. ஆனா ஒரு ஜோடிக்கும் இன்னொரு ஜோடிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்ல, இதை விசாரிக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சா அப்படின்னு யான்யா கேக்குறா. ஷெண்டு அசிஸ்டண்ட பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறான். இதுல வந்து பொண்ணுங்க எல்லாருமே மியூசிக் வாசிக்கிற பொண்ணுங்களா இருந்தாங்கன்னு சொல்ல, எல்லா பொண்ணுங்களுமா, சான்ஸே இல்ல அப்படின்னு யான்யா சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா பார்த்தா அந்த நகையெல்லாம் காட்டுறா, அந்த ஜுவல்லரி எல்லாம் பாருங்க அப்படின்னு. ஷெண்டு உடனே யான்யாவை கூட்டிட்டு ஒரு நகை கடைக்கு வந்துடுறான். யான்யா சொல்லிட்டு இருக்கா, அதுல இருந்து நீங்க நகை காட்டினீங்களா டெட் பாடியில இருந்தது, அதுல நிறைய நகை காஸ்ட்லி நகை, 50 காசுலாம் இருக்கும் தங்க காசுலயே. சாதாரண குடும்பத்தை சேர்ந்த யாராவது 50 தங்க காசு கொடுத்து வாங்க முடியுமா? அதுல நிறைய நகை இந்த கடையில பண்ணுது. இந்த கடையில வந்துட்டு ராஜ குடும்பத்துக்கு மட்டும்தான் நகையே சப்ளை பண்ணுவாங்க, இல்லனா பெரிய அமைச்சர் குடும்பத்துக்கு சப்ளை பண்ணுவாங்க.
சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு சப்ளை பண்றவங்க கிட்ட சாதாரண மக்கள் வாங்கவே முடியாது. இதுல ஏதோ டவுட் இருக்குன்னு சொல்ல, அதுவும் கரெக்டா தான் இருக்கும். நம்ம ஷெங்டு நல்ல காஸ்ட்லியான ஹேர் பின்னை கொண்டு வந்து வைங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். யான்யாவும் போயிட்டு வாங்குற மாதிரியே பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. இதெல்லாம் எவ்வளவு காசு அப்படின்னு நம்ம ஷெங்டு கேட்ட 50 காசு அப்படின்னு அவங்க சொல்றாங்க, தங்க காசுலயே. அடே அப்பா அப்படின்னு நம்ம ஷெங்டு வாயை பிறந்துடுறான். அடுத்து இதுல வேணா கொஞ்சம் பாக்குறீங்களா, கொஞ்சம் விலை கம்மியா இருக்கும் அப்படின்னு அடுத்த செட்டை கொண்டு வந்து காட்ட, எனக்கு வாங்கி கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு யான்யா வேணும்னே ஷெண்டுட்ட கொஞ்சம் மாதிரி பண்ணிட்டு இருக்கா. ஷெங்டு பார்த்துட்டு எங்க உங்க மேனேஜர் இன்னும் வரலையான்னு கேட்க ஒரு லேடி வேகமா வரா. சார் நீங்களே உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, நீங்க பிரின்சஸ் கூட தானே வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அவங்க அரண்மனையில, கரெக்ட் தானேன்னு கேட்க, ஆமாங்க, என்ன மாதிரி ஒரு சின்ன ஆளை கூட நீங்க ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்களா, எதுக்காக வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அவ கேட்கறா. ஒரு பவுச்சை போட்டு இதுல இருக்கிற நகையெல்லாம் இந்த கடையில பண்ணப்பட்ட நகை, எப்ப பண்ணது யாருக்கு பண்ணதுன்னு அக்கௌண்ட்ல எழுதி இருக்கும்ல புக்ல, அது கொண்டு வாங்க அப்படின்னு ஷெங்டு சொல்றான். இல்லங்க, இந்த மாதிரி எத்தனை பேர் வாங்கியிருப்பாங்க, அதெல்லாம் எப்படி கணக்கு வச்சுக்க முடியும்னு அந்த லேடி கேட்க, 50 தங்க காசு கொடுத்து எத்தனை பேர் வாங்கியிருக்க போறாங்க, அவ்வளவு பணக்காரங்களா அந்த நாட்டுல இருக்காங்க அப்படின்னு கேட்டு, எடுத்துட்டு வர போறீங்களா இல்லையான்னு கேட்க, அந்த லேடி பயந்துட்டு, ஒரு நிமிஷம் இருங்க நான் இப்பவே போய் எடுத்துட்டு வரேன், தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு உள்ள ஓடிக்கிட்டு இருக்கா. நம்ம ஷெங்டுவை யான்யா பார்த்துட்டு இருக்கா. சரி சும்மா ஹேர் பின்னையாவது வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு அவ பார்த்துட்டு இருக்க. ஷெங்டு பார்க்கறான், நீ ரொம்ப சிம்பிளான பொண்ணு, அது உனக்கு சரிப்பட்டு வராது, இதை போட்டுக்கோ அப்படின்னு பக்கத்து ட்ரேல இருந்து ஒரு ஹேர் பின் எடுத்து அவ தலையில வச்சு விட, நிஜமாவே இந்த தங்க கிளிப்பை எனக்கு நீ வாங்கி தெரியா, என்னையே நீ காசு கொடுக்க சொல்லுவ அப்படின்னு யான்யா சொல்றா. ஷெங்டு உடனே ஒரு வெள்ளி கட்டி எடுத்து டேபிள் மேல வச்சுட்டு, கொடுத்துட்டேன் போதுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அக்கவுண்ட் புக்கும் வருது, அதை வாங்கிட்டு யான்யாவும் நம்ம ஷெங்டுவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஷெங்டு யான்யாக்கு வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாம அவ தலையில வச்சு விட்டுட்டு அதையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். யான்யா திரும்பி பாக்குறவ, என்னடா இது குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கான், என்ன பிரச்சனையா இருக்கும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. யான்யா சொல்லிட்டு இருக்கா, அப்பப்போ பெரிய பெரிய குடும்பத்து பொண்ணுங்கெல்லாம் டீ பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க, அந்த மாதிரி டீ பார்ட்டில நிறைய தங்க நகையெல்லாம் கூட அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதா நான் கேள்விப்பட்டேன், உண்மையா அப்படின்னு கேட்க ஷெங்டு சொல்றான், ஆமா அதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த மாதிரி நிறைய பேர் தங்க நகையெல்லாம் கொடுக்குறாங்கன்னா நகை யார்கிட்ட வேணா மிக்ஸ் ஆயிருக்கலாம். அப்பயும் இந்த லேடி அக்கௌண்ட் புக்கை எப்படி கொண்டு வந்து கொடுத்தா, அந்த லேடி என்னதான் இருந்தாலும் பிரின்சஸ் கிட்ட வேலை பார்த்தவ, அப்போ பிரின்சஸ் கூட இன்னமும் கனெக்ஷன் இருக்கதா செய்யும், ஒன்ன பார்த்து அவங்க பயப்பட தேவையில்லை அப்படின்னு யான்யா கேட்க, கரெக்ட் தான், அந்த லேடி கொண்டு வந்து கொடுத்ததுக்கு காரணம் என்ன மேல பயம்லாம் எதுவும் கிடையாது, சும்மா பயப்படுற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டு நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுத்து பிரின்சஸே வந்துட்டு இந்த கேஸை நம்மள இன்னும் விசாரி அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போறாங்க, இது என்ன பெரிய பிரமாதம், அடுத்து பிரின்சஸ் உன்னை தேடி கூட வருவாங்க அப்படின்னு யான்யா கிட்ட ஷெங்டு சொல்றான். என்ன தேடியா அப்படின்னு யான்யா கேட்டுட்டு இருக்கும் போதே கரெக்டா பிரின்சஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் வந்திருக்குன்னு அசிஸ்டன்ட் கொண்டு வந்து கொடுக்குறான், ஒரு டீ பார்ட்டி ஒண்ணுக்கு. யான்யா நேரா உள்ள போறா, நிறைய பெரிய குடும்பத்து பொண்ணுங்கெல்லாம் நிக்கிறாங்க. அதுல யான்யாவை பார்த்துட்டு மட்டமா பேச ஆரம்பிக்கிறாங்க, இது சும்மா துணை மனைவிக்கு பிறந்த பொண்ணு திடீர்னு ஷெங்டுவை கல்யாணம் பண்ணிட்டு பெரிய ஆள் மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்கு, இது போய் ஷெங்டுவை போய் கல்யாணம் பண்ணிருக்கு பாரு, யாராவது பண்ணுவாங்களா, சரியான கொடுமைக்காரன் அப்படின்னு அவங்களுக்குள்ள குசு குசுன்னு பேசிட்டு இருக்க. பக்கத்துல ஒரு வேலைக்கார பொண்ணு டீ கொண்டு போகும்போது அவளை கொண்டு வந்து நேரா நம்ம யான்யா மேல தள்ளியும் விட்டுறாங்க. ட்ரெஸ்லாம் நனைஞ்சு போயிடுது. கரெக்டா அந்த இடத்துக்கு, என்னமா புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் கிண்டல் பண்றீங்களா அப்படின்னு ஷெரின் அப்படின்னு ஒரு லேடி எங்க இருக்காங்க, அவங்க நம்ம யான்யாவை பாக்குறதுக்கு வராங்க. ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போச்சு, வாங்க என் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க உள்ள கூட்டு போனது, இது என்னோட ரூம் தான், இது மூலிகை தோட்டம், இதுல நீங்க குளிக்கலாம் அந்த மூலிகை தண்ணியில, உடம்புக்கு நல்லதுன்னு சொல்ல, அப்படியே அவங்களுக்கு மெடிசன் நல்லா தெரியும் போலயே யான்யா கேட்டுட்டு இருக்கா. இல்லம்மா லைட்டா தான் தெரியும் அப்படின்னு அந்த ஷெரின் சொல்லிட்டு தண்ணியில கை வச்சு இப்படி இப்படி தடவிட்டு இருக்க. அப்போ அவங்க கழுத்துல ஒரு டாட்டூ ஒண்ணு இருக்கு, அது மட்டும் இல்லாம அவங்க மேல வந்து ஒரு ஸ்மெல் வருது. அதை யான்யா யோசிச்சுட்டு, அன்னைக்கு கூட்டத்துல இருந்த அதே லேடி இங்க கழுத்துல டாட்டூ கூட போட்டிருக்காங்களேன்னு கேட்க, இதுவாமா இது வந்து ஃபயர்ஃப்ளையோட டாட்டூ தான், ஒரு தடவை வந்து ஒருத்தர் ஃபயர்ஃப்ளையை பார்த்துட்டு பின்னாடியே போனாராம், அது ஒரு மலைக்கு அவரை கூட்டு போயிட்டு என்னைக்குமே சாகாத வரத்தை அவருக்கு கொடுத்துச்சா அப்படின்னு சொல்ல, நீங்க ரொம்ப வந்து பிராங்கா இருக்கீங்க, சாகாமலே ரொம்ப நாள் இருக்கணும்னு ஆசையா அப்படின்னு நம்ம யான்யா கேட்கிறா. யாருக்கு தான் ஆசை இருக்காது, கொஞ்ச நாள் தான், அந்த கொஞ்சம் வருஷங்கள் தான் அந்த பூமியில இருக்க போறோம், இன்னும் நிறைய நாள் சாகாம இருந்தா சின்ன வயசுலயே நிறைய விஷயங்கள் பண்ணலாம்ல, அதனாலதான் எனக்கு ஆசை, யாருக்கு தான் பிடிக்காதுன்னு கேட்க யான்யா உடனே கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிடுறா. கரெக்டா யான்யாவை இங்க வாமா அப்படின்னு ஷெரின் பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, பாவம் அந்த 2வது வாரிசை கொண்டுட்டாங்க, அந்த 2வது வாரிசோட அம்மா இருப்பாங்கல்ல, ரொம்ப அழகா இருப்பாங்க, அழகா இருந்து என்ன பிரயோஜனம், திரும்பி பாக்குறது கூட அந்த ஆளுக்கு மனசு இல்லைன்னு சொல்ல, அவங்களுக்குள்ள ஒத்து போகாதா அப்படின்னு யான்யா கேக்குறா. சாரிமா, தெரியாத விஷயத்த நான் சொல்லிட்டேன், இதை பத்தி நான் பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பிரின்சஸ் உங்களை கூப்பிடுறாங்க யான்யாக்கு மெசேஜ் வருது. யான்யா அங்கிருந்து கிளம்பி போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கும் மேல ஆயிடுது, நின்னுட்டே தானே இருக்கணும், பிரின்சஸ் வர வரைய நின்னுட்டே இருக்கா, கால் வலி தாங்க முடியாம காலை தட்டிட்டு இருக்கா. பிரின்சஸ் நல்லா வேணும்னே மெதுவா உள்ள வர, நம்ம யான்யா டக்குன்னு கால்ல விழற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் முட்டிய சீக்கிரமா கீழே வச்சிடுறா, பயங்கரமா அடிபட்டுருது, அவளுக்கு கால் வலியோட முட்டி போட்டே இருக்கா. அப்போ பிரின்சஸ் வந்துட்டு, சாரி வெளியே போலாம் பார்த்தனா அழகா இருந்தது, அதான் வர டைம் ஆயிடுச்சு, சும்மா தான் உங்களை பார்த்து பேசலாம் அப்படின்னு கூப்பிட்டேன், எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க, தேவையில்லாத விஷயத்துலலாம் அதிகமா தலையிடுற மாதிரி இருக்கு அப்படின்னு நக்கலா பேசிட்டு,
யான்யா பக்கத்துல வந்துட்டு நம்ம ஷெங்டு வாங்கி கொடுத்த ஹேர் பின்னை கலட்டுறா. இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஆளா தெரியுறீங்க, பார்த்தா அதே மாதிரி இருந்துக்கோ புரியுதா அப்படின்னு அந்த ஹேர் பின்னை யான்யாவோட தலையில வைக்கிறேன் அப்படின்னு மண்டை ஓட்டுல கீறுற அளவுக்கு காயம் வர மாதிரி ஹேர் பின்னை சொருவிடுறா. யான்யாக்கு வழிக்க ஆரம்பிக்குது. யான்யாவை வந்து இன்னும் கூட நிக்க சொல்லாம ஓரமா போய் உட்காந்துட்டு அவ ட்ரை பண்ணிட்டு இருக்க. அப்போ யான்யாவை கூட்டு போறதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காரு அப்படின்னு ஒரு வேலைக்கார லேடி வந்து சொல்றா. வந்து ஹாஃப் டே கூட ஆகல, அதுக்குள்ள கூட்டு போறதுக்கு புருஷன் வந்துட்டானா. சரி அவனை வர சொல்லு, அவன்கிட்ட நானும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு பிரின்சஸ் சொல்ல ஷெங்டு அங்க வரான். பாவமா யான்யா மண்டி போட்டிருக்கத பாத்துட்டு இருக்கான். சரிங்க நான் வந்து என் ஒய்ஃபை கூட்டு போறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல பொண்டாட்டி மேல பாசம் இருக்கலாம், ஆனா எல்லாத்த விட கேஸ் முக்கியம்னு நினைச்சுக்கப்பா, அதான் உனக்கு சோறு போடுன்னு சொல்ல பிரின்சஸ் தேங்க்ஸ் அட்வைஸ் பண்ணதுக்கு. என் பொண்டாட்டியை கூட்டு போறேன் அப்படின்னு யான்யா நடுங்குறா முட்டி வலியில. அப்படியே நம்ம ஷெங்டு தூக்கி விடுறான். ஆனா அப்பயும் வலி தாங்க முடியாம அவ கீழே விழுந்துட்ட யான்யாவை பார்த்துட்டு டக்கு நம்மள அப்படியே தூக்கிட்டு அங்கிருந்து நடந்து போயிடுறான். உடனே இவ பாக்குறா பிரின்சஸ், அவளுக்கு செம்ம கடுப்பா இருந்துட்டு இருக்கு. யான்யா தலையில இருந்து ஹேர் பின் எடுக்க அடப்பாவி ரத்தமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. வேகமா நம்ம ஷெங்டு கர்ச்சிஃப் எடுத்து கொடுக்குறான். ரொம்ப சுத்தக்காரன்லாம் அவன், ஆனா யான்யா துணியை வச்சே ட்ரெஸ்ஸை வச்சே தொடச்சிடுறா. இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷெங்டு பார்த்துட்டு இருக்கான். கேஸ்ல இன்வால்வ் ஆயிட்டல, இதுக்கும் மேலதான் அவங்களோட உண்மையான முகத்தெல்லாம் நீ பார்க்க போற அப்படின்னு சொல்ல அடப்பாவி நம்ம 2 பேரும் சேர்ந்துதானே கேஸை கண்டுபிடிச்சோம், என்ன மட்டும் புடிச்சு வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு யான்யா கேட்க அதெல்லாம் அப்படிதான் அப்படின்னு நம்ம ஷெங்டு பார்த்துட்டு இருக்கான். இன்னும் இந்த கேஸ்ல நீ தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு நம்ம ஷெங்டு சொல்ல யான்யா என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஷெண்டுவும் யான்யாவும் அரண்மனையில இருந்து கேஸ பத்தி பேசிட்டே வந்துட்டு இருந்தாங்க. லாஸ்ட் எபிசோட் அதுல தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல ஷெண்டு இறங்கிட்டு வண்டியில இருந்து இறங்குறதுக்கு யான்யாக்கு கை நீட்டி ஹெல்ப் பண்ண கையை பிடிக்காமலே யான்யா இறங்குறா. எப்பயும் யாரோட சப்போர்ட்டும் இல்லாம வாழ்ந்து பழகுறது தான் கரெக்டா இருக்கும், நம்மளால நம்ம முடிஞ்ச ஒரே ஆளு நம்ம மட்டும் தான் அப்படின்னு யான்யா பேச ஷெண்டுக்கு தலையில ஓங்கி ஒரு கொட்டு வைக்கணும் போல இருக்கு. ஆனா அப்பன்னு பார்த்து மரத்துக்கு பின்னாடி யாரோ ஒளிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு ஷெண்டு அசிஸ்டன்ட் கத்துறான். பார்த்தா யான்யாவோட அம்மா வீட்டு வேலைக்கார பையன் நின்னுட்டு இருக்கான். நீங்க கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆயும் வீட்டு பக்கம் வரவே இல்லையா, அதான் நீங்க வரணும்ல விருந்துக்கு, உங்களை கூட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்ல வரேன்டா அப்படின்னு யான்யா சொல்லிட்டு ஷெண்டுவை திரும்பி பாக்குறா. ஆனா அதுக்குள்ள ஷெண்டு கண்டுக்காம அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இங்க பார்த்தா அடுத்த நாள் யான்யா மட்டும் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுறா. வந்து பார்த்தா அவங்க வீட்டுல நிறைய விருந்து ரெடி பண்ணி வைக்கிறாங்க. யான்யா சும்மா ஒரே ஒரு கிஃப்ட் மட்டும் கொண்டு வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்துடுறா. இது வந்து அவர் கொடுக்க சொன்னாரு அப்படின்னு. ரொம்ப பிரமாதமா இருக்கு இந்த கிஃப்ட் நம்ம அப்பா பார்த்துட்டு இருக்க. இங்க ஒரு அக்கா காரி இருக்கா, பெரிய அக்கா போல. அவ வந்துட்டு யான்யா இங்க பாரு, நான் புது பேங்கிள் வாங்கியிருக்கேன், காஸ்ட்லி பேங்கிள், உன் புருஷன் கூட உன் கூட வரலையா, முத நாள் போய் உன தனியா அனுப்பியிருக்காரு அப்படின்னு நக்கலா பேசிட்டு இருக்க. பக்கத்துல இன்னொரு பையன் இருக்கான், யான்யாவோட அண்ணனா. இங்க பாருமா, பார்த்து ஒழுங்கா பொறுப்பா குடும்பம் நடத்த கத்துக்கோ, இதுக்கு மேல கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதால உனக்கு கல்யாண வாழ்க்கை நடத்துறதா முக்கியமே தவிர கேஸ் நடத்துறது கிடையாது அப்படின்னு சொல்ல யான்யாவோட அம்மா காதுகிட்ட வந்து உன் மேல பொறாமதான், நீ எதையும் கண்டுக்காத நல்லபடியா இரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து இந்த குண்டா ஒரு அண்ணா இருக்காருல, அவர்கிட்ட யான்யா அண்ணா நாளைக்கு அந்த பக்கமா வரும்போது கேஸ் விசாரிச்சுட்டு இருந்தேன், அங்க கிளப்ல நீ பொண்ணுங்க கூட கூத்தடிச்சிட்டு இருந்ததா எல்லாரும் சொன்னாங்க, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோன்னு சொல்ல முதல்ல உன் கேரக்டர் சரி பண்ணிக்கோ, நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு அவங்க அண்ணன் சுத்தி சுத்தி யானையாவ திட்டுறதுக்கு வந்துட்டு இருக்கான். நான்லாம் நல்லா தான்டா இருக்கேன், நீ தான் சரியில்லை அப்படின்னு ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கும் போது தலைவர் வராரு அப்படின்னு சத்தம் கேக்குது. எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டு இருக்காங்க. நம்ம ஷெண்டு உள்ள நுழைகிறான். உள்ள நுழைஞ்சதும் அத்தனை பேரும் ஒரு பெரிய வணக்கத்தை போட ஷெண்டு பார்த்துட்டு எனக்கு என்னமோ என் பொண்டாட்டி கரெக்டா இருக்க மாதிரி தான் தெரியுது, எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லைன்னு சொல்றான். யான்யா பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. சாரி மாமா, கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு அவங்க மாமனாரை பார்த்து ஷெண்டு சொல்ல உடனே நம்ம யான்யாவோட அம்மா இல்லப்பா கரெக்ட் டைம்க்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஷெண்டு வேகமா போய் முன்னாடி நிக்கிறான். பொண்ணு அற்புதமா வளர்த்திருக்கீங்க, அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்ல, அதனால கொஞ்சம் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு பின்னாடி ஆளுங்க ஆளுக்கு ஒரு பாக்ஸ் நிறைய கிஃப்ட் கொண்டு வராங்க. எல்லாரும் ஆடு வாயை பொளந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஷெண்டுவை யானியா திரும்பி பாக்குறா. அதுல பக்கத்து நாட்டுல இருந்து கொண்டு வரப்பட்ட அதிசய கப்பு ஒண்ணு இருக்கு, வேற எங்கேயுமே கிடைக்காதுன்னு ஷெண்டு காட்டிட்டு இருக்கான். ஷெண்டுவோட மாமனார் வாயை பொளந்து பார்த்துட்டு இருக்காரு. அடுத்து இது ராஜமாதா எனக்கு கிஃப்ட் கொடுத்த டீ பாக்ஸ் அப்படின்னு அடுத்ததை காட்ட இவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட்டுக்கெல்லாம் நாங்க கொஞ்சம் கூட தகுதியானவங்களே கிடையாதுன்னு நம்ம யானியாவோட அப்பா சொல்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யானியா சிரிக்கிறா ஷெண்டுவை பார்த்து. நல்ல வேலைப்பா, மானத்தை காப்பாத்திட்டா அப்படின்னு நினைக்கும் போதே உடனே அவங்க அப்பா வாங்க மாப்பிள்ள ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. கரெக்டா அப்ப பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு ஆத்தரோட ஹேண்ட் ரைட்டன் போயம் ஒன்று இருக்கு. இது வந்து எங்கேயுமே எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு கேள்விப்பட்ட அப்படின்னு நம்ம ஷெண்டு கேட்க உடனே அவங்க அப்பா பார்த்துட்டு அதெல்லாம் உண்மைதான் மாப்பிள்ள, ஆனா அதுவே ஒரு காப்பி எனக்கு ஒன்று கிடைச்சது, சின்ன துண்டு, அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்து நான் அப்படியே எழுதுனேன் அப்படின்னு சொல்ல எங்க அப்பாவுக்கு யாருக்கு எழுதும் வரும், அவரை வந்து அடிச்சுக்கவே முடியாதுன்னு ஞானியா சொல்றா. ஓ இந்த ஃப்ராடு தனத்தை நீ அப்பா கிட்ட தான் கத்துக்கிட்டியா அப்படின்னு ஷெண்டு கேட்க சும்மா என்டர்டைன்மெண்டா மாப்பிள்ள, மற்றபடி தப்பாலாம் ஒன்றும் இல்லை, சாப்பிட்டு போலாமே வாங்கல அப்படின்னு கூப்பிட இல்லப்பா அவருக்கு வேலை இருக்கு அப்படின்னு ஞானியா சொல்றா. உங்க அப்பா கூப்பிடுறாருல சாப்பிடணும்ட்டு, வா சாப்பிட்டு போலாம் அப்படின்னு ஷெண்டு போய் உட்காந்துக்க எல்லாரும் பயந்து நடுங்குறாங்க ஷெண்டுவை பார்த்து. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு அடுத்து யானியாவை அவங்க
அவங்க அப்பா தனியா கூப்பிட்டு, இங்க பாருமா, நீ நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்க, எனக்கு சொல்றதுக்கு மனசே வரலதான். ஆனா அப்படின்னு இருக்க, என்னப்பா அந்த பிரைம் மினிஸ்டர் சொன்ன கேஸ் தானே, நான் பாத்துக்கிறேன் யான்யா சொல்லிடுறா. ஷெண்டுவோட வீட்டுக்கு போயிடுறா. அங்க அந்த புறா ரூம் எல்லாம் இருக்குல்ல, அங்க போய் பார்த்து தூது ஏதோ அனுப்புறாங்களா அப்படின்னு புறா ரூம்ல போய் கொஞ்சம் நோட்ட விடலான்னு பாத்துட்டு இருக்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து அங்க நாய் வந்துருது. நாய் இங்க வந்து காவலுக்கு வச்சிட்டு இருப்பாங்க போல. யான்யாவை மிரட்ட ஆரம்பிக்க யான்யா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. இங்க ஷெண்டு கிட்ட அசிஸ்டன்ட் வரான். இந்த மாதிரி யான்யா புறா இருக்கிற ரூம்குள்ள போயிட்டாங்க, நாய் குறைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்ல ஷெண்டுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுது. அப்பனா முடிவு எடுத்துட்டா போல, எனக்கு துரோகம் பண்றது முடிவு எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ரூம்க்கு வரான். யான்யா தூங்குறதுக்கு அவரோட பெட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கா. ஷெண்டு உள்ள வந்துட்டு ஒரு மாதிரி நக்கலா அவகிட்ட பேச ஆரம்பிக்க, அப்ப அசிஸ்டன்ட் வராரு. அந்த துணி நீங்க கேட்டீங்கல்ல, அது வந்துருச்சு, வெளிச்சத்தை கம்ப்ளீட்டா கட்டுப்படுத்திரும் அப்படின்னு சொல்ல யான்யா சூப்பரா இருக்கேன்னு பாத்துட்டு இருக்கா. ஷெண்டு கடுப்பாயிட்டு கையில வால் எடுத்து அந்த துணியை ரெண்டா வெட்டி போட்டுட்டு, பரவாயில்லையே வால் பிராக்டிஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் போலன்னு சொல்லிட்டு இருக்கான். எல்லாம் வேஸ்டா போயிடுச்சு, போய் தொலை அப்படின்னு யான்யா மறுபடியும் அவ பெட்ல தூங்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்படியே நீ இருந்துட்டு உன் கூடலாம் யார் இருப்பா அப்படின்னு யான்யா திட்டுறா. ஷெண்டு கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்துட்டு, அதுக்கு தானே நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டு இருக்கேன், என்ன பாத்துக்க வேண்டியது ஓ பொறுப்பு தானே அப்படின்னு கேட்க யான்யா கிட்ட வந்துடுறான் ஷெண்டு. யான்யாக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. ஆமால, உன்னை பாத்துக்க வேண்டிய கடமை எனக்கு நிறைய இருக்கு, அதை நான் பாத்துக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு கொஞ்சமா சொல்லிட்டு இவன் தான் சுத்த பைத்தியமாச்சே ஞாபகம் வந்துருது. ஷெண்டு மேல வேணும்னே கைய வைக்க ஷெண்டுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு. உன் மேல வாசமா இருக்கு, ஏன் தலையில வாசமா இருக்கா, மோந்து பாரு அப்படின்னு வேணும்னே தலையை கொண்டு போய் மூக்கு கிட்ட வைக்கிறா. ஷெண்டுக்கு அருவருப்பாயிடுது. அங்கிருந்து கிளம்பிடுறான். நல்ல வேலை நம்ம சுத்த பைத்தியம் காரணமா வச்சு நம்மளும் எஸ்கேப் ஆயிட்டே இருக்கோம், யார்கிட்ட அப்படின்னு யான்யா அங்கிருந்து கிளம்பி போக, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு நம்ம ஷெண்டு மனசுக்குள்ள கோவமா நினைச்சிட்டு இருக்கான். யான்யா போய் போடா அப்படின்னு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறா. அடுத்த நாள் காலையில நம்ம ஷெண்டு வெளியே குதிரையில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். யான்யா வரதை பார்த்ததும், நீலாம் இனிமே எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். சார் கூட ஆஃபீஸ்க்கு வரணும்னு மட்டும் நான் என்ன கனவா கண்டுட்டு இருக்கேன், நான் என் பழைய ஆஃபீஸ்க்கே போறேன் போடா அப்படின்னு யான்யா அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. இங்க ஷெண்டு போகும்போது ஏதோ கேஸ் வருது அப்படின்னு தகவல் வருது. அவனும் அசிஸ்டன்ட்டும் போய் பாக்குறாங்க. ரத்தத்திலேயே எழுதி வச்ச மாதிரி, உங்களுக்குலாம் அழிவு காலம் நெருங்கிடுச்சு, இதோட முடிய போது இந்த நாடு அப்படின்லாம் அதுல எழுதி இருக்கு. நம்ம ஷெண்டு போய் அந்த இங்க தொட்டு மோந்து பாக்குறான். இது ரத்தம் கிடையாது, இது வந்துட்டு ஒரு மருந்துல இருந்து செய்யப்படுற ஒரு மூலிகையோட தண்ணி தான் இது. அது தண்ணி பட்டா மட்டும்தான் அந்த பொடி திடீர்னு சிவப்பு கலரா மாறும். நேத்து மழை பெஞ்சதுல அதுல சிவப்பு கலரா மாறி இருக்கு, நம்ம யாரும் வேணும்னே வெறுப்பேத்த ட்ரை பண்றாங்கன்னு ஷெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். பக்கத்துல இருக்கிற மக்கள்லாம் நம்ம ஷெண்டு நினைச்ச மாதிரியே பயந்து போயிடுறாங்க. புத்தர் கண்ணுல இருந்து கூட நேத்து ரத்தம் வந்துதான் போச்சு, நாட்டுக்கு அழிவு காலம் வரப்போது போல அப்படின்னு பதற ஆரம்பிக்கிறாங்க. இங்க யான்யா நேரா அவங்க பழைய ஆபீஸ்க்கு வந்து நல்லா அந்த ரூம் எல்லாம் தொடச்சிட்டு இருக்கா. அங்க வர ஆளுங்கெல்லாம், நீ இல்லாம ஆபீஸே நடக்கலாமா, தர ஃபுல்லா அழுக்கா இருந்தது தெரியுமா அப்படின்னு யான்யாவை மட்டமா பேசிட்டு தொடச்ச இடத்துல நடக்க ஆரம்பிக்கிறானுங்க. இவங்க கொஞ்சம் கூட அறிவே இல்லைன்னு யான்யா திட்டிட்டு இருக்கும் போது அப்போ உங்க யான்யாவோட ஃப்ரெண்டு வந்துடுறா, சூச்சு இருப்பாளே. அவ வந்துட்டு, யான்யா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, உனக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கும் என் புருஷனுக்கும் அப்படின்னு சொல்ல சண்டை போட்டீங்க போல, அதான் நீங்க தனியா வந்திருக்க அப்படின்னு சூச்சு கேட்கிறா. சண்டை போடலடி, நான் வந்துட்டு ஸ்பை ஆயிட்டேன், இதுக்கு மேல நான் ஸ்பை வேலை பார்க்க போறேன் என் புருஷன் கிட்டேன்னு சொல்ல, அடி பாவி உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, நீ மாட்டினா ஒட்டுமொத்த குடும்பமும் அவ்வளவுதான் காணாம போயிடும். ஸ்பை வேலை பார்க்க ஷெண்டுவோட வீட்டுக்கு போன யாருமே உயிரோட திரும்பி வந்ததா அர்த்தமே இல்ல, கதையே இல்ல, புரியுதா அப்படின்னு சொல்ல, இல்ல எனக்கு வேற வழியே இல்ல, இதை நான் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு யான்யா சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அந்த பக்கமா யாரோ வராங்க. யான்யா உனக்கு ஒரு மேட்ரு தெரியுமா, உன்னோட மாஸ்டர் இருக்கார்ல, உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு இந்த வயசானவர், அவர் ஷெண்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டானா, என்ன ஆச்சோ தெரியலன்னு சொல்ல, ஏன் மாஸ்டரையா அப்படின்னு யான்யா கையில பெட்டி மூட்டையெல்லாம் தூக்கிட்டு விறுவிறுன்னு கிளம்புறா. ஷெண்டுவோட ஆபீஸ்க்குள்ள போயிட்டு, டேய் ஷெண்டு வெளியே வாடா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்னு கத்திக்கிட்டே உள்ள போறா. ஷெண்டுவோட அசிஸ்டன்ட் அங்க நடுவில் வந்து தடுத்து நிறுத்துறான். அவர் பிஸியா இருக்காரு, உள்ள போக கூடாது அப்படின்னு. அவனோட பொண்டாட்டி நானு, என்னை எவனா தடுத்து நிறுத்துவான் அப்படின்னு யான்யா முன்னாடி போக, ஷெண்டு அங்க வெளியே வரான். இவளை தூக்கி வெளியே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வாய மூடுறா அப்படின்னு யான்யா கத்தும் போதே மாஸ்டர் அங்க வந்து யான்யா அப்படின்னு கூப்பிடுறாரு. மாஸ்டர் நீங்க நல்லாவா இருக்கீங்க அப்படின்னு யான்யா கேட்டுட்டு இருக்கா. மாஸ்டருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நம்ம ஷெண்டு நேரா உள்ள கூட்டு போறான். மாஸ்டர் கூட பேச்சுவார்த்தை நடத்துக்கு தான் ஷெண்டு கூட்டு வந்துட்டு இருப்பான் போல. மாஸ்டர் பக்கத்துல யான்யா பாவமா நிக்கிறா. ஷெண்டு மாஸ்டருக்கு கொஞ்சமா ஒயின் ஊத்தி கொடுக்க, மாஸ்டர் குடிக்கலான்னு பாக்குறாரு. கல்யாணம் ஆன பொண்ணுமா, நீ கொஞ்சம் அடக்கமா இருக்கணும் புரியுதா அப்படின்னு. மாஸ்டர் குடிக்காதீங்க மாஸ்டர், வயசாயிட்டே போகுது, அதுவும் யார் கொடுக்குறாங்கிறத பார்த்துட்டு எதுவா இருந்தாலும் வாயில வைங்கன்னு புடுங்கி வச்சிடுறா. மாஸ்டர் கொஞ்சம் சோகமாயிடுறாரு. கேம் விளையாடுறதுலாம் இருக்கட்டும்பா, எதுக்கு என்ன கூப்பிட்ட அப்படின்னு கேட்க, உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு மருந்து இருக்கா, அது தண்ணியில பட்டா மட்டும் தான் கலர் மாறும் அப்படிங்கிற மாதிரி, அது நீங்க ஏதோ கண்டுபிடிச்சதா நான் கேள்விப்பட்டேன்னு சொல்ல, மாஸ்டர் சொல்றாரு, அட ஆமா, அது நாங்க ஒரு மூலிகையில இருந்து கண்டுபிடிச்சது, டெட் பாடிலாம் டீகம்போஸ் ஆகாம இருக்கிறதுக்கு, போஸ்ட்மார்ட்டம் பண்ற வரைய தாங்கிறதுக்கு அதை நாங்க யூஸ் பண்ணுவோம், அந்த மூலிகையை சினபார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மூலிகையை செஞ்சதை நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, பூச்சிக்கொல்லி மருந்துக்குலாம் அது நல்லா யூஸ் ஆகுதுன்னு நாங்களே நிறைய பேருக்கு கொடுத்தோம்ப்பா. பாடியிலேயே அந்த மாதிரி பூச்சி வராது, வேற ஏதாவது பூச்சி வராம இருக்க இடம்னா அங்க கூட நாங்க போடுவோம்னு சொல்லிட்டு இருக்க. ஷெண்டு கேக்குறான், யார் யார்கிட்ட எல்லாம் அதை கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. நல்லா தெரியுமே அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. ஷெண்டு இன்னும் கொஞ்சம் ஒயின் கொடுக்க
கொடுக்குறான். மறுபடியும் அந்த ஒயினை புடுங்கி யான்யா கீழே வச்சிடுறா. மாஸ்டர் போதும், நீங்க வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு இவ்வளே ஒரு காயின் எடுத்து வைக்க ஷெண்டு வின் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்க்க போறதுக்குள்ள மாஸ்டர் அதுக்கும் மேல போல எல்லா காயினையும் கழிச்சு விட்டுட்டு நான் வின் பண்ணிட்டேன்ப்பா, போயிட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறாரு. நல்ல மாஸ்டரும் ஸ்டூடெண்ட்டும் ஒரே மாதிரியே இருக்காங்க. நம்ம ஷெண்டுக்கு சிரிப்பு தாங்க முடியல. நம்ம யான்யா மாஸ்டர் ரெண்டு பேருமா போயிட்டு மறுபடியும் பாடி எல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாடி எல்லாம் காணாம போன டைம், இறந்து போன டைம்ல நீங்க ஒண்ணு குறிச்சு வச்சீங்கல்ல, அது எப்படி குறிச்சு வச்சீங்க அப்படின்னா இந்த பாடி எப்ப டீகம்போஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணிருக்குங்கிறதுல இருந்து குறிச்சு வச்சிருக்கீங்க. ஆனா அது உண்மை கிடையாது. இந்த மருந்தை யாரோ கொடுத்திருக்காங்கிறதால பாடி ரொம்ப நாள் டீகம்போஸ் ஆகாமலே இருந்திருக்கு. சோ ஒவ்வொரு நாளும் நீங்க குறிச்சு வச்சிருக்கீங்கல்ல, அதுல இருந்து ஒரு 3 months வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா கூட்டிக்கோங்க. காணாம போயிட்டு அவங்க இறந்து அன்னைக்கே போயிருந்தா கூட ஒரு 3 monthsக்கு அப்புறம் தான் இந்த பாடி டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு ஷெண்டு கேட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இறந்து போன அத்தனை ஆம்பளைங்க வயித்துக்குள்ளேயும் இந்த சீடு வந்திருக்கு. இந்த சீட் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல அவங்க இறந்து போயிருப்பாங்க நான் நினைக்கிறேன் அப்படின்னு யான்யாவும் சொல்லிட்டு இருக்கா. நம்ம நம்புறதெல்லாம் உண்மையா இருக்கணும்னு முழு அவசியம் இல்லம்மா, இதுல பின்னாடி ஏதாவது ரகசியம் கூட இருக்கலாம் அப்படின்னு நம்ம யான்யா கிட்ட மாஸ்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கரெக்டா அந்த நேரத்துல நம்ம ஷெண்டு சொல்லிட்டு இருக்கான், இது இங்க ஊர்ல கிடைக்கிற மெலனோட சீட்ஸே கிடையாது, இந்த மாதிரி சீடு வெளிநாட்டுல இருந்து மட்டும்தான் வரும், ஒரே ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் வரும்னு சொல்ல, ரொம்ப கரெக்டா சொன்னீங்க, மிஸ்ஸர் விழாக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சீடு வெளிநாட்டுல இருந்து வரும். இந்த வருஷம் கூட அந்த ஃபங்க்ஷன் வரப்போகுது இல்ல அப்படின்னு மாஸ்டர் கேட்கிறாரு. இன்னும் 3 நாள்ல வரப்போகுது அப்படின்னு ரொம்ப நர்வஸா ஷெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க அரண்மனையில நம்ம ஷெண்டு ராஜமாதாவை பார்க்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க, ராஜமாதா இவன் கேஸை சால்வ் பண்ணலன்னு பயங்கர கோபத்துல இருக்கிறாங்களாம். அதனால நம்ம பிளாக் கோஸ்ட் யூஜினை மட்டும் அமுச்சு விடுறாங்க. யூஜின் உடனே வந்துட்டு உன்னால ராஜமாதாக்கு தலைவலி வருதான், சோ என்கிட்ட அவங்க ராஜ உத்தரவை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல ஷெண்டு டக்குன்னு காலில் விழுந்து ராஜ உத்தரவை வாங்கிக்கிறான். இன்னும் 5 நாள் அந்த கேஸை முடிக்கலனா இந்த கேஸ் ஒயிட் கோஸ்ட்ல இருந்து வாங்கி பிளாக் கோஸ்ட் கிட்ட கொடுக்கப்படும் அப்படின்னு ராஜ உத்தரவுல எழுதியிருக்கு. நம்ம ஷெண்டு அப்படியே பண்ற அப்படின்னு விசாரிக்கிறதுக்கு கிளம்பிடுறான். இங்க மறுபடியும் யான்யாவை பாக்குறதுக்கு பிரைம் மினிஸ்டர் வந்துடுறாரு. நீங்க அடிக்கடி வர தேவையில்லை, எனக்கு ஏதாவது விஷயம் கிடைச்சதுன்னா நானே சொல்றேன் அப்படின்னு நம்ம யான்யா சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க பாரு, நான் கொடுத்த வேலை என்னாச்சு, விசாரிச்சியா இல்லையா அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் கேட்க, இங்க பாருங்க நான் ஒண்ணு சொல்றேன், நான் விசாரிச்ச வரைய பிரின்ஸை காப்பாத்துறதுக்கு தான் ராஜமாதா நிறைய ஆளுங்களை பாதுகாப்பா பின்னாடியே அமுச்சு வச்சுட்டு இருக்காங்க. ஏன் நேத்து கூட இன்னும் சில பேர் கிளம்பி போயிருக்காங்கிறதால, அது மட்டும் இல்லாம பிரின்சஸை வீட்டு சிறையில் அடைச்சு வச்சிருக்காங்க ராஜமாதா, வெளியே எங்கேயும் போக கூடாதுன்னு. தப்பு நடக்குதுங்கிறதால 2 பேரையுமே தான் ராஜமாதா கண்டிக்கிறாங்க. யார் மேலேயும் எந்த கோமும் ராஜமாதாக்கு இல்ல அப்படின்னு சொல்ல, இது எல்லாமே அசம்ஷன் தானே அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் கேட்கிறாரு. நம்ம பிரின்ஸுக்கு ஆபத்து வரும்ங்கிறது கூட உங்க அசம்ஷன் தானே, அதனால நான் செய்யற வேலையை என்ன உருப்படியா செய்ய விடுங்க ஞான்யா சொல்லிடுறா. சரி, நீ இவ்வளவு தூரம் சொல்றதால உன்னை நம்புறேன், ஆனா எனக்கு முழுமையான ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும், அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நீ இதை கொடுக்கலனா உங்க அப்பாவை பனி பிரதேசத்துக்கு அனுப்பிடுவேன், அங்க போயிட்டு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறான். யான்யாக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு. இதே நேரம் இங்க அரண்மனையில ராஜமாதா கூட ஒரு அசிஸ்டன்ட் மினிஸ்டர் உட்காந்து கேம் விளையாட ஆரம்பிக்கிறான். ராஜமாதா நான் வின் பண்ணிட்டேன், அப்பனா நீங்க எனக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்ல, என்ன வேணும் ராஜமாதா கேட்கறாங்க. இல்ல இந்த மிஸ்ஸர் விழா வந்துட்டு இருக்குல்ல, அந்த ஃபெஸ்டிவலுக்கு நான் யாரெல்லாம் விரும்புறனோ அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணும் அரண்மனைக்கு. எப்ப பாரு கவிதை எழுதுறவங்களை மட்டும் கூப்பிடுறோம், இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமா கூப்பிட்டா என்ன அப்படின்னு கேட்க, சரி ஓகே நீ ஜெயிச்சதுனால நீ யாரை விரும்புறியோ அவங்கள கூப்பிட்டுக்கலான்னு ராஜமாதா சொல்லிடுறாங்க. அடுத்த நேரம் ராஜமாதா கிளம்புனதுக்கு அப்புறமா சிவானி கிட்ட போயிட்டு, நீங்க சொன்ன மாதிரியே நான் வாங்கி தந்துட்டேன், உங்களுக்கு யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கோங்க, ஆனா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணதுக்கு என்ன கவனிச்சுக்கோங்கன்னு சொல்ல சிவானி சிரிச்சுட்டே ஓகேன்னு சொல்றா. சிவானியோட லிஸ்டே நம்ம ஷெண்டு கொடுத்ததுதான் போல. ஷெண்டு சொல்லிட்டு இருக்கான், யார் யாருக்கெல்லாம் உங்க மாஸ்டர் அந்த ட்ரிக்கை சொல்லி கொடுத்தாரோ அவங்க அத்தனை பேரையும் அரண்மனையில் நடக்கிற விழாக்கு கூப்பிட்டுருக்கோன்னு சொல்ல, அப்போ கொலைகாரன் நமக்குள்ளேயே தான் இருப்பான், கொலை பண்ண ட்ரை பண்ணாலும் நம்ம கண்டிப்பா தெரியும், ஏன்னா அந்த விழா இன்னைக்கு வருதுன்னா அன்னைக்குதான் அவன் கொலை பண்ண ட்ரை பண்ணுவான். அதுல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் மியூசிக் வாசிச்சுட்டு இருந்திருக்காங்க, அதே மாதிரி ஒரே ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த தடவை அது ஹேர் ஸ்டைல் போட்டு மியூசிக் வாசிக்கிற மாதிரி நான் போறேன் அப்படின்னு சொல்ல, ஷெண்டு உடனே வேணாம் உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா ராஜமாதா அப்புறம் என்ன திட்டுவாங்கன்னு சொல்ல, இது டேஞ்சர் தான்ப்பா, அதனால தான் மத்தவங்களை விடக்கூடாது, நான் போறேன்னு சொல்றேன், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சண்டை போடுற மாதிரி நம்ம ஷெண்டு கிட்ட யான்யா போறா. அது மட்டும் இல்லாம எனக்கு மியூசிக் வாசிக்க தெரியும், நான் வாசிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு வாசி காட்ட ஆரம்பிக்கிறா. உடனே எங்க பக்கத்துல அசிஸ்டன்ட் நின்னுக்கிட்டு, மேடம் உங்களுக்கு இவ்வளோ ஒரு பெரிய பவர் இருக்கும், சூப்பரா வாசிப்பீங்கன்னு தெரியாம போச்சேன்னு கேட்க, ஷெண்டு பாக்குறான் ரொம்ப நேரமா ஒரே மியூசிக்கே வாசிக்கிற, இன்னொன்னு வாசி அப்படின்னு சொல்ல, உண்மையா யான்யாக்கு தெரியாது போல. கத்துட்டு வர அப்படின்னு கோச்சிட்டு அங்கிருந்து வேகமா கிளம்பி போயிடுறா. ஒரு மியூசிக்கை வச்சு ஒரு நாள் ஃபுல்லா ஓட்ட முடியாதுன்னு அவங்க அம்மாட்ட போயிட்டு, அம்மா சொல்லி கொடுங்கம்மான்னு சொல்ல, அவங்க அம்மா உடனே மியூசிக் 2வது தாண்டி நம்ம பாடி லாங்குவேஜ் ட்ரெஸ் தான் முக்கியம், அழகா ட்ரெஸ்ஸை போட்டு இப்படி மினிக்கிட்டே ஆடினா உன் புருஷன் முன்னாடி மயங்கிடுவாருன்னு சொல்ல, அம்மா நான் என் புருஷனை மயக்கிறதுக்கு கேட்கலாமா, நான் ஒரு கேஸ் விஷயமா கேட்டுட்டு இருக்கேன், நீயும் தான் இருக்கே அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சுட்டு நேரா அவங்க மாமாட்ட அம்மாவோட தம்பி கிட்ட போயிடுறா. மாமா அம்மாவோட தொல்லை தாங்கலன்னு சொல்ல, சாரிமா உன் அம்மாவை சின்ன வயசுலேயே மியூசிக் கம்பெனிக்கு பாட்டு பாடுறதுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க, அங்க எப்படி வேணா யார் வேணா அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க, ஆனா உன் அப்பா பார்த்துட்டு உங்க அம்மா கிட்ட பாசமாயிட்டு பாவப்பட்டு அவங்களை கல்யாணம் பண்ணி இங்க கூட்டு வந்துட்டாரு, அதனால உங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும் உனக்கு
இருக்கு அப்படிங்கிறது தான் எண்ணமே. இப்போ அந்த பையன் உன்னை நல்லா பாத்துக்கிறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீ தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இருக்கணுங்கிறதுக்காக சில விஷயத்தை கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ உண்மையாவே ஒரு கொலை கேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த மியூசிக்கை கத்துக்க விரும்புறியான்னு கேட்க, ஆமா மாமா, ஒருத்தரை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யான்யா சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க மாமா சொல்றதோட தான் இந்த எபிசோட் முடியுது. நம்ம யான்யா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்படியாவது மாஸ்டர் பண்ணி ஆகணும் அப்படின்னு மறுபடியும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க மாமா சொல்லி கொடுத்த டிப்ஸ் அப்புறம் அம்மா சொல்லி கொடுத்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கா. ஒத்த கால நின்னுட்டு இவ டான்ஸ் ஆடி பிராக்டிஸ் பண்ண அந்த பக்கமா வர ஷெண்டு அவளை பார்த்துடுறான். இங்க நம்ம யான்யா என்னடா இது இவ்வளோ டயர்டா இருக்கு, போஸ்ட்மார்ட்டம் பண்ணா கூட இவ்வளோ டயர்டா இருக்காதுன்னு பக்கத்துல இருக்கிற வேலைக்கார பொண்ணு கிட்ட உள்ள போயிட்டு கிச்சன்ல எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வாங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பி போறா. நேரா நம்ம ஷெண்டு உள்ள வந்துட்டு, இந்த வீட்டுக்கு முதலாளி அம்மா மாதிரியே நீ மாறிட்ட போல, என் வேலைக்கார பொண்ண நைட்டு நேரத்துல அவ்வளவு தூரம் அனுப்புற, அதுவும் எங்க வீட்டு ஸ்நாக்ஸ் எடுக்கிறதுக்கு அப்படின்னு ஷெண்டு கேட்க, யான்யா பார்த்துட்டு அது நானே காசு போட்டு வாங்கிட்டு வந்து தான் அங்க உள்ள கொண்டு போய் வச்சிட்டு இருக்கேன், இனிமே நானே போய் எடுத்துக்கிறேன், உங்க வீட்டு வேலைக்கார பொண்ணுகிட்ட சொல்ல கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாம இங்க சத்தம் போடுறதுக்கு காரணம் பிராக்டிஸ் பண்றது, பிராக்டிஸ் பண்ணாதான் கேஸை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல ஷெண்டு பாக்குறான். வெறும் ஒரு பொண்ணை மட்டும் அவ கடத்திட்டு போக மாட்டாங்க, யார் கடத்தல்காரங்களா இருந்தாலும் ஜோடியா தான் கூட்டு போறாங்கிறதால உனக்கு ஒரு ஜோடி வேணும் அப்படின்னு கேட்க, யான்யா சொல்றா, ஜோடி ஆல்ரெடி நான் மனசுக்குள்ள முடிவு பண்ணிட்டேன், ஒரே ஒரு ஹெல்ப், நீங்க இன்வைட் பண்ணாதான் அந்த ஆளு வருமா, அதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. யாருன்னு பார்த்தா நம்ம ஷெண்டு அடுத்த நாள் காலையே போயிட்டு யான்யாவோட பாஸ் இருப்பானே அவனை போயிட்டு, இன்னைக்கு நீதான் என் பொண்டாட்டிக்கு இந்த கேஸ்ல ஒரு தொணை மாதிரி ஒன்று வேணும் ஜோடி, அந்த ஆளா நீ போறேன்னு சொல்ல, எதுக்குங்க என்ன செலக்ட் பண்றீங்க, வேண்டாங்க, ஒரு செட்டப் லேடியை கூட்டு போற மாதிரி உங்க பொண்டாட்டியை கூட்டு போகணும்னு சொல்றீங்க, என் வீட்டுல ஆல்ரெடி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குங்க அப்படின்னு அவன் சொல்ல, ஷெண்டு பாக்குறான், உன்கிட்ட நான் கேட்கலாம் இல்ல, உத்தரவு போடுறேன், ஒழுங்கு மரியாதையா போய் செய்ய அப்படின்னு சொல்லிடுறான். அந்த ஆளு வேற வழி இல்லாம அங்கிருந்து ஓடி போயிட்டு இருக்க. அன்னைக்கு நம்ம யான்யா அவர் கையை பிடிச்சிட்டு வாங்க போலாம் பாஸ் அப்படின்னு முகத்துல அவ துணியெல்லாம் போட்டிருக்கா, அவ யாருன்னு வெளியே தெரியக்கூடாதுன்னு அழகா கிளம்பி போயிட்டு இருக்கா. ஷெண்டு பாக்குறான், நல்லா நடிக்கிறதுனா பின்னுவா போலையே அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு, இன்னைக்கு ராஜமாதா நகர்வலம் வருவாங்கிறதால நான் ரோதுக்கு போயிடணும், அதனால நீங்க இருந்து யான்யாவை பத்திரமா பாத்துக்கோன்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு போறான். யான்யாவும் அவளோட பாஸோங்க உள்ள கிளம்பி போறாங்க. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல தான் மியூசிக் வாசிக்கிறதுக்காக நம்ம யான்யாவும் வந்திருக்கா. அந்த இடத்துல ராஜமாதா, குட்டி ராஜா, அப்புறம் ஷூவானி அப்படின்னு அசிஸ்டன்ட் பொண்ணு இருப்பால, இவங்க 3 பேருமா சேர்ந்து வண்டியில வந்துட்டு இருக்க. மக்கள்லாம் ராஜா வாழ்க ராஜா வாழ்கன்னு கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் யாராவது திறமையை காட்டணுமான்னு கேட்க, இதோ இந்த பொண்ணு, இவளு என்னோட செட்டப் தான் இந்த பொண்ணு, இவ திறமையை காட்டுவா அப்படின்னு யான்யாவை அந்த பாஸ் கோத்து விட்டுறாரு. அங்க அந்த ஆளை பார்த்துட்டு எல்லாரும், என்னம்மா இது, வீட்டுல பொண்டாட்டி இருக்கா, இங்க வந்து செட்டப் பொண்ணு கூட்டு வருது மட்டும் இல்லாம பெருமையா திறமைக்காரின்னு இன்ட்ரடியூஸ் பண்றான், மான கட்டவனா இருப்பான் போலன்னு எல்லாரும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நியூஸ் எல்லா இடத்துலயும் பரவ ஆரம்பிக்குது. இங்க நம்ம ஷெண்டு ராஜமாதாவை ஊர்வலம் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ நடுவுல வேகமா நம்ம பிளாக் கோஸ்ட் வந்துடுறான். வந்து மக்கள் எல்லாரும் சேர்ந்து ராஜமாதாவுக்கும் ராஜாவுக்கும் ஸ்பெஷல் வான வேடிக்கை காட்டணும்னு ஆசைப்படுறாங்க. இதை பாருங்க அப்படின்னு சொல்ல எக்கச்சக்கமான கிராக்கர்ஸ் வெடிக்க ஆரம்பிக்குது. எல்லாரும் அந்த ஆணு வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த டான்ஸ்ல புதுசா ஒரு பொண்ணு இன்ட்ரடியூஸ் ஆகுறா. நம்ம யான்யா முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸிங்கும் ரொம்ப அழகா போட்டிருக்கா, அவ டான்ஸும் ரொம்ப எலிகண்டா இருக்கு. எல்லா ஆம்பளைங்களும் வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அசிஸ்டன்ட் மினிஸ்டர் ஒருத்தன் ஷாங் அப்படின்னு ராஜமாதாட்ட பெர்மிஷன் வாங்கி கொடுத்தான்ல லிஸ்ட்டுக்கு, அந்த பையன் மேல இருந்து நடக்கிற எல்லாத்தையும் அமைதியா பார்த்துட்டு இருக்கான். இவன் யாரா அந்த பொண்ணுன்னு அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்க. அந்த பொண்ணு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி பறந்து பறந்து ஆடுறா. கரெக்டா இங்க இதே நேரம் நம்ம ராஜமாதா வேடிக்கை பாக்குறாங்கல்ல, அந்த இடத்துல உண்மையாவே ஒரு ஃபீனிக்ஸ் பறவை வந்து அந்த இடத்த சுத்தி சுத்தி டான்ஸ் ஆட ஆரம்பிக்குது. இது வந்துட்டு இயற்கையே நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்த மாதிரி ஆச்சு அப்படின்னு ராஜமாதா பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க. டான்ஸ் முடியுது. அந்த பொண்ணு கிளம்பி உள்ள போறா. கரெக்டா அந்த நேரத்துல நம்ம யான்யா கிட்ட யாரோ பிளாக் கோட் போட்டு வரவங்க டக்குன்னு அவ கிட்ட ஏதோ சொல்லிட்டு போற மாதிரி இருக்கு. யான்யாக்கு அந்த ஸ்மெல்ல பார்த்ததும் இது அதே ஸ்மெல், என்ன கூப்பிடுறாங்க யாரோ அப்படின்னு பின்னாடியே ஓடிட்டு இருக்கா. அந்த முன்னாடி போறவங்க வேக வேகமா கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அவங்க கையில ஏதோ புகை மாதிரி போட்டுட்டு இருக்காங்க போல. யான்யா பூ மரத்து கீழே போய் நின்னுட்டு இருக்கா. ஷெண்டுவை பார்த்தால முதல் முறையா அதே இடத்துல நின்னுட்டு அந்த பூவெல்லாம் கையில வாங்கிட்டு இருக்கும் போதே ஏதோ ஒரு போதை மாதிரி புகை அவ மூக்குக்குள்ள போக ஆரம்பிக்குது. அங்க ஒரு லேடி கையில ஒரு தூபத்தை கையில வச்சுட்டு நிக்கிறா. அதுல இருந்து சாம்பிராணி மாதிரி வந்துதான் நம்ம யான்யாவை கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிக்குது. ஆனா முன்னாடி நிக்கிறது யான்யாக்கு ஷெண்டு மாதிரி தெரியுது. அந்த அளவுக்கு போதை அவளுக்கு தலையில ஏறிடுது. சீனியர் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு யான்யா குட்டி பொண்ணா இருக்கும்போது ஷெண்டு கிட்ட கேட்க, நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு நம்ம யான்யா கிட்ட ஷெண்டுவும் பதில் சொல்றான். இந்த மாதிரி கன்ஃபியூசிங்கா நிறைய விஷயம் நம்ம யான்யா காதுல கேட்டுக்கிட்டே இருக்க. அந்த லேடி பின்னாடி அமைதியா போயிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் யான்யா எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு நம்ம ஷெண்டுவோட அசிஸ்டன்ட் தேட ஆரம்பிக்க, இங்க யான்யா கூட போன ஒரு ஆள் இருப்பான்ல அந்த பாஸ், அவனை யாரோ அடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஷெண்டு வேகமா வந்துட்டு, கொலைகாரங்க நீங்க தானா அப்படின்னு கேட்க, கொலையா அப்படின்னு அந்த ஆளுங்க பயந்துடுறாங்க. அந்த பாஸ் எந்திரிச்சு, என் குடும்பங்க, என் பொண்டாட்டியோட அண்ணன், நான் வேற பொண்ணோட வந்த நியூஸ் தெரிஞ்சு என்னை வந்து அடிக்க வந்துட்டாருன்னு சொல்ல, ஷெண்டு ஏதோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு புரியுது. யான்யாக்கு ஆபத்து அப்படின்னு அங்கிருந்து வேகமா கிளம்பி ஓடிட்டு இருக்கான். யான்யாக்கு இப்ப மறுபடியுமே நம்ம குட்டி வயசுல ஷெண்டுவை பார்த்தது அவளுக்கு ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்க,
ஞாபகம் இருக்கு அப்படின்னு நம்ம ஷெண்டு சொல்லிட்டு இருக்கான் சின்ன வயசுல. ஆனா இப்போ நான் இதுக்கு உன்னை ஞாபகம் வச்சுக்கணும், நீ அந்த அளவுக்கு முக்கியமான ஆள் கிடையாது நம்ம ஷெண்டு சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்து யானியா கண்ணு முழிச்சிடுறா மயக்கத்துல இருந்து. அப்போ பக்கத்துல நிக்கிற ஆளு கத்தி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க. நான் வந்து மாட்டிக்கிட்டேன், என்னால எஸ்கேப் ஆக முடியாது, நீங்க யாருன்னு உங்க முகத்தை இப்பயாவது காட்டுவீங்களா அப்படின்னு யானியா கேட்க, நீ ரொம்ப அறிவாளி நான் கேள்விப்பட்டேன், ஆனா என்ன பிரயோஜனம், எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு அந்த முகத்துல மாஸ்க் போட்டுட்டு இருக்க ஆளு சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அப்போ யானியா பார்த்துட்டு, நான் யாரோட பொண்டாட்டின்னு தெரியும்ல, ஷெண்டு ஒயிட் கோஸ்டோட பொண்டாட்டி, எனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நடக்கிறதே வேற தெரியும்ல, யாரையுமே சும்மா விட மாட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன அவ்வளோ முக்கியத்துவமா, நீ எல்லாம் ஒரு வேஸ்ட் பீஸ் தானே அப்படின்னு அந்த மாஸ்க் போட்டாலும் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். யானியா உடனே இல்ல, நான் சொல்றது எதா இருந்தாலும் கேட்பாரு, ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க, நான் அவருக்கு உயிர் அப்படின்னு மறுபடியும் சொல்ல, அந்த மாஸ்க் போட்ட ஆளுக்கு பயங்கர கோவம் வந்துருது. வேகமா யானியாவோட கழுத்தை பிடிச்சு நெருக்க ஆரம்பிச்சிடுறான். நீ செத்து போயிடு, செத்து போயிடு, செத்து போனாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும், அவன் எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, கரெக்டா அந்த நேரத்துல ஆளுங்க கதவை உடைச்சிட்டு உள்ள வராங்க. அந்த மாஸ்க் போட்ட லேடிய ஷென்னோட அசிஸ்டன்ட் ஓங்கி உதச்சு புடிச்சு வச்சிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஷென்னு உள்ள வரவன் யானியாவை பார்த்துட்டு, யானியா என்ன ஆச்சு அப்படின்னு அவளை மடியில படுக்க வச்சுட்டு இருக்க. யானியா கண்ணுல இருந்து கண்ணீரா கொட்ட ஆரம்பிக்குது. கரெக்டான டைம்ல வந்து என்னை காப்பாத்துனதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு மடியில படுத்துட்டே சொல்லிட்டு இருக்கா. உனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு ஷெண்டு மறுபடியும் கேட்க, இல்ல எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா என்ன இனிமே நமக்குள்ள பழைய கதை எதுவுமே இல்லைன்னு நினைக்கும் போதுதான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னு மனசுக்குள்ள யோசிக்கிறா. அப்போ சிவானி எங்க வந்துடுறா. கொலகாரங்களை பிடிச்சாச்சா அப்படின்னு கேட்டுட்டு, அந்த ஆளை பிடிச்சி வச்சுட்டு இருக்கோம், மாஸ்கை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஷெண்டு சொல்ல, மாஸ்கை ரிமூவ் பண்றாங்க. யானியாவை கூட உள்ள ஒரு லேடி குளிக்கிறதுக்கு கூட்டு போனாங்கல்ல, அந்த லேடி தான் உள்ள இருக்காங்க. என்னது இவங்களா அப்படின்னு யானியா பார்த்துட்டு டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஷெண்டு உடனே இந்த லேடியை கூட்டு போயிட்டு சீக்கிரமா போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிங்க, நான் யானியாவை வீட்டுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிடுறான். யானியா கண்ணை திறந்து பார்க்கும்போது சூச்சு பக்கத்துல இருந்துட்டு இருக்கா. இங்க பாரு, அந்த லேடியை விசாரிக்கிறதுக்காக ராஜமாதாவே ஜெயிலுக்கு போயிட்டு இருக்காங்க, அதனால உன்னை இங்கே அமைதியா ரெஸ்ட் எடுக்க சொன்னாரு ஷெண்டு, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறியா அப்படின்னு சூச்சு கேட்க, இல்ல நான் போயே ஆகணும், முக்கியமான விஷயம், நான் தான் உண்மையை பேச வைக்க முடியும் அப்படின்னு யானியா அங்கிருந்து போறா. இங்க ஜெயில ராஜமாதாவோட தலைமையில இந்த லேடியை மண்டி போட வச்சுட்டு, உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்க, அவ சொல்லாமலே வாயை மூடிக்கிட்டு இருக்கா. இளவரசி வேற எதிர்த்து, இந்த பொண்ணு அடிக்கடி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வருவாங்க, ஆனா அவங்க கொலை பண்றவங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது ராஜமாதான்னு சொல்ல, சரி சரி உட்காருன்னு ராஜமாதா இளவரசி கிட்டே கொஞ்சம் ஹார்ஷா பேச ஆரம்பிக்கிறா. அப்போ யானியா வந்து, இவங்களை எப்படி உண்மையை சொல்ல வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் ராஜமாதா, என்ன ட்ரை பண்ண விடுங்கன்னு சொல்ல, உடனே ஷெண்டு எஞ்சிடுறான். சாரி ராஜமாதா, என் ஒய்ஃப் கிட்ட நான் சரியா சொல்லி கொடுக்காம வச்சுட்டேன், அதான் இப்படி பண்றா அப்படின்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல, உன் ஒய்ஃப் ரொம்ப அறிவாளி, நானும் கேள்விப்பட்டிருக்கேன், என்ன செய்யறான்னு பார்க்கலாம் அப்படின்னு ராஜமாதா சொல்றாங்க. உடனே நம்ம யானியா அந்த லேடியை பார்த்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறா, செத்து போன இதுவரையும் இந்த எல்லா ஆம்பளைங்களுமே வீட்டுல பொண்டாட்டியை விட்டுட்டு இந்த மாதிரி கிளப்புக்கெல்லாம் வந்து அங்க ஒரு பொண்ணை கூட்டிட்டு சுத்திட்டு இருந்தவங்க, அதுவும் தினம் ஒரு பொண்ணுலாம் சுத்தாம ஒரே பொண்ணையா கூட்டிட்டு ரெகுலரா சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஆம்பளைங்க தான் அந்த லேடிஸோட சேர்ந்து இறந்து போயிருக்காங்க. இந்த லேடிக்கு அவங்க ஹஸ்பண்ட் மேல ஏதோ பயங்கரமான கொடூரம் இருந்திருக்கு போல. ஒரே மாதிரியா இருக்கிற லேடிஸை பார்க்கும்போது அவங்களுக்கு கடுப்பாயிட்டு, அந்த மியூசிக் வாசிக்கிறவங்களையே ஒரே மாதிரி இருக்க லேடிஸ் யாரெல்லாம் கல்யாணம் ஆன ஆளுங்க கூட புருஷங்க கூட சுத்திட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் பார்த்து ஜோடி ஜோடியா அவங்க கொண்டு வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு ராஜமாதா கேட்கறாங்க, ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு. யானியா வேணும்னே நம்ம ஷெண்டுவை பார்த்து, என்னங்க உங்களுக்கு கோல்டு பிடிச்சிருந்ததுல சரியா போயிடுச்சா இப்போ அப்படின்னு கேட்க, உடனே நம்ம ஷெண்டுவும் புரிஞ்சுக்கிட்டு, ரொம்ப நல்லா ஆயிடுச்சு, நீ டயர்டா இல்லாம நல்லா ஃப்ரீயா தானமா இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். எல்லாரும் லேசா சிரிக்கிறாங்க. பிளாக் கோஸ்ட் பார்த்துட்டு, உங்களோட காதல் கதையை வீட்டுல வச்சுக்கலாமே அப்படின்னு கேட்க, ராஜமாதாவும் சிரிச்சுட்டே, நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு பாசமா இருக்கிறது சந்தோஷமா இருக்கு, நான் ஏற்பாடு பண்ண கல்யாணம், ஆனா அந்த கேஸுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்க, ஒரு நிமிஷம் பொறுங்க ராஜமாதா அப்படின்னு நம்ம யானியா சொல்றா. அப்போ இந்த சீனியர் ஒருத்தர் இருப்பான்ல இன்ஸ்பெக்டர், அவங்க வந்துடுறான். இன்னும் ரெண்டு புது டெட் பாடியை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், அவங்க ஓவியத்தை கொண்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, யானியா உடனே ஓபன் பண்ணி, இதான் புது டெட் பாடியோட ஓவியம் அப்படின்னு காட்டுறா. அந்த பக்கத்துல இருக்கிற கொலைக்கார லேடி பார்த்துட்டு அதை புடுங்கிட்டு கண்டபடி எதை கிழிச்சு போட ஆரம்பிக்கிறா. யானியா மேல வர வந்து பாயிரா. ஷெண்டு வேகமா போய் யானியாவை காப்பாத்தி நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப புரியுதுல, நீ தானே அந்த தப்பெல்லாம் பண்ண அப்படின்னு யானியா அந்த லேடியை பார்த்து கேட்க, ஆமா நான் தான் பண்ண அப்படின்னு அந்த லேடி கத்த ஆரம்பிக்கிறா. ஓவியத்துல இருந்தது உன் புருஷன் தானே அப்படின்னு கேட்க, ஆமா என்னோட புருஷன் தான், என் சின்ன வயசா இருக்கும் போது என் தங்கச்சியை யாரோ கடத்தி கூட்டு போயிட்டாங்க, பெரிய வயசானதுக்கு அப்புறம் தான் அவளை பார்த்தேன், அவளை ஒரு கிளப்ல சேர்த்து பாட்டு பாட வச்சிருந்தாங்க, ஆனா அதுக்குள்ள எனக்கு கல்யாணம் ஆயிருந்ததுங்கிறதால அவளால பெருசா காப்பாற்ற முடியல, அவளும் அங்கிருந்து வெளியே வரதுக்கு விருப்பப்படல, ஆனா நான் அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், கிளப்புக்கு போன ஏன் புருஷனே கரெக்ட் பண்ணி அவ வச்சுக்கிட்டா அப்படின்னு, அவளுக்கு ஒரு தடவை விஷம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு விஷத்தையும் கலந்து வச்சேன், ஆனா அதை என் புருஷன் குடிச்சிட்டாரு, அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் என் தங்கச்சியும் வந்து காணாம போயிட்டா, எங்க போயிட்டாங்கன்னு தெரியல, நான் தேடும் போது தான் ஒரு கல்லறை எனக்கு கிடைச்சது, அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அவளும் விஷத்தை குடிச்சிட்டு என் புருஷனை கட்டி பிடிச்சிட்டே செத்து போய் கிடந்தா, ரெண்டு பேரும் செத்ததுக்கு அப்புறம் கூட ஒன்னாயிட்டாங்க, என்ன ஏமாத்திட்டாங்க, இந்த மாதிரி ஆளுங்களை பார்க்கும் போதே எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல, யானியா சொல்றா, அதான் உங்க தங்கச்சியை ஞாபகப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணு ஒரு பையன் கூட இருந்து அந்த பையன் பொண்டாட்டியை ஏமாத்திட்டு இங்க வந்திருந்தா அவங்களை பார்க்கும்போது உங்க புருஷனையும் உங்க தங்கச்சியையும் பாக்குற மாதிரி ஞாபகம் வந்திருக்கு,
அதனால தானே கொண்டு இருக்கீங்கன்னு கேட்க, ஆமா இந்த பொம்பளைங்களுக்குலாம் எவ்வளவு கொழுப்பு இருக்கணும், அடுத்தவங்க புருஷனை போய் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னாடி அவ அழ ஆரம்பிக்கிறா. ஆனா சில சமயம் நான் மட்டும் இல்லனா என் புருஷன் என் தங்கச்சி 2 பேரும் உயிரோட இருந்திருப்பாங்கன்னு கூட தோணும் அப்படின்னு அவ சொல்லிட்டு அழ ஆரம்பிக்க, ஆனா யான்யா நீ ரொம்ப அறிவாளி பொண்ணுமா, உனக்கு இருக்கிற அறிவை வச்சுட்டு நீ எத்தனை நாளைக்கு உன் புருஷனை மயக்கி வச்சிருக்க முடியும்னு நினைக்கிற, உன் புருஷன் மட்டும் உன்கிட்ட எப்பவுமே இன்னைக்கு இருக்கிற மாதிரி பாசமா இருந்துருவானான்னு கேட்க, உடனே ஷெண்டு முன்னாடி வரான். யான்யாவோட கையை பிடிச்சி அவளுக்கு பாதுகாப்பா முன்னாடி போய் நிக்கிறான். இப்படிதான் காதலிக்கிறேன்னு சொல்லுவாங்க, நம்பாத, கடைசியில உன் இதயத்தை உடைச்சிட்டு இன்னொரு பொண்ணு கூட அவன் கிளம்பி போயிடுவான், அவனை தான் அவன் அதிகமா லவ் பண்ணுவான், உன்னை லவ் பண்ண மாட்டான்னு சொல்ல யான்யா பாக்குறா, எங்க ஒருத்தங்க அடுத்தவங்களை லவ் பண்றதுக்கு முன்னாடி அவங்கள லவ் பண்றதுல என்னங்க தப்பு இருக்கு, அவங்கள ஒருத்தங்க லவ் பண்ணும்போது தான் அடுத்தவங்க மேல பாசத்தையே வைக்க முடியும், அதுவும் இல்லாம காப்பாத்துறது ஒரு புருஷனோட வேலை கிடையாது, ஒருத்தங்க மாத்தி மாத்தி காப்பாத்திக்கணும் அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி, அப்பதான் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும்னு சொல்ல ஷெண்டு மறுபடியும் யான்யாவோட கையை ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிறான். அடுத்த நேரா ராஜமாதாவை திரும்பி பார்த்து, கேஸ் முடிஞ்சிருச்சு ராஜமாதா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க, இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு பெரிய அதிகாரியோட பொண்டாட்டிங்கிறதால மரண தண்டனை கொடுங்க, கொடூரமா கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல அந்த லேடி அப்படியே பார்த்துட்டு டக்குன்னு கையில ஒரு பொடி எடுத்து மேல போட்டுக்கிறா. அதை போட்டதும் உடம்பு ஏறி ஆரம்பிக்குது. ஷெண்டுவே பயந்து போயிட்டு நம்ம யான்யாவை ஃபர்ஸ்ட் பாதுகாக்க ஆரம்பிக்கிறான். அடுத்து தண்ணியை ஊத்தி அணைங்கன்னு சொல்ல பக்கத்துல இருக்கிற ஆளுங்கெல்லாம் அந்த லேடி மேல தண்ணியை ஊத்துறாங்க. என்னைக்கும் அழிவே கிடையாது, நான் என்னைக்கும் வாழ போறேன், பறவை மாதிரி பறக்க போறேன்னு சொல்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி சென்ஹோ செத்து போனப்ப கூட இதே தான் சொல்லிட்டு இருந்தா, அதே வார்த்தையா இவளும் சொல்றா அப்படின்னு பிளாக் கோஸ்ட் அங்க நின்று கத்த ஆரம்பிக்கிறான். அந்த லேடி அங்க இருந்து கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. யான்யா ஒரு மாதிரி நர்வஸா இருக்க, ஒன்னும் இல்ல அப்படின்னு நம்ம ஷெண்டு அவளை பார்த்துட்டு இருக்கான். நேரா வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு அடங்க மாட்டியா அப்படின்னு கேட்க யான்யா ஷெண்டுவை பாக்குறா. எனக்கு தெரியும், என்னை பாத்துக்கிறதுக்கு தான் சூச்சுவை என் பக்கத்துல விட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா வந்துட்டு அப்படின்னு அவன் இழுக்க ஆரம்பிக்க, இல்ல நீங்க நல்ல விதமா தான் நீ பண்ண, எனக்கே உன்னை நினைச்சு பெருமையா தான் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனா இதுக்கு மேல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு ஷெண்டு திட்டுறான். 2 பேரும் இந்த கேஸை பத்தி பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு டவுட் வந்துருது. ஏதோ ஒண்ணு குறையுதுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதயம்லாம் அப்படின்னு ஒரே நேரத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த லேடி கொண்ட டெட் பாடியில எதுலயுமே ஆம்பளைங்களோட இதயமே இல்லையா, இத்தனை பேரை கொண்டு எல்லாரோட இதயத்தையும் வெளியே எடுத்திருக்கா, என்ன காரணமா இருக்கும் தெரியலையே அப்படின்னு மறுபடியும் ஜெயிலுக்கு போயிட்டு அந்த லேடியை பார்த்து, எதுக்காக நீங்க இதயத்தெல்லாம் எடுத்த அப்படின்னு நம்ம யான்யா கேட்கிறா. ஷெண்டுவும் கூட போயிருக்கான். ஆனா அவ மறுபடியும் பூச்சி நெருப்பு பக்கத்துல போற மாதிரி அப்படின்னு ஒரே வார்த்தையே திரும்ப சொல்லிட்டு இருக்கா. ஷெண்டு பாக்குறான், இவ பைத்தியம் ஆயிட்டா முழுக்க, இவகிட்ட இருந்து ஒரு வார்த்தையை கூட நம்ம உண்மையான வார்த்தைகளை வாங்க முடியாதுன்னு சொல்ல, என்னை காப்பாத்து, என்னை எரிச்சிரு, அப்பதான் நான் என்னைக்கும் சாக மாட்டேன் அப்படின்னு யான்யா கிட்ட இந்த லேடி கத்த ஆரம்பிக்கிறா. யான்யா அங்க இருந்து சரி ஓகே இதுகிட்ட இருந்து இனிமே விஷயம் வராது போல அப்படின்னு மறுபடியும் நம்ம ஷெண்டுவோட சேர்ந்து வண்டியில கிளம்பிட்டு இருக்கா. என்ன யோசிக்கிற அப்படின்னு ஷெண்டு கேட்க, இல்ல இந்த கேஸ பத்தி தான் யோசிக்கிறேன், ஒருத்தங்களோட காதல் எவ்வளவு வெறுப்பா மாறிடுது பாரு, அந்த காதல் அவளால விட முடியாம வெறுப்பு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஷெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான், போன பிரின்ஸ் அவர் வேலையை முடிச்சுட்டு திரும்ப வந்துட்டு இருக்காரு, இதுக்கு மேல என்னோட புறா கூடுல போய் நீ இது ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்ல யான்யா பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆஹா உண்மை தெரிஞ்சிருச்சு இவனுக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லாம யாராவது ஒருத்தங்க பெத்த புள்ளையவே கொல்லுவாங்களா அப்படின்னு ராஜமாதா பிரின்ஸை கொல்ல மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல வர, போதும் என்கிட்ட சொல்லாதன்னு காதை மூடிக்கிட்டு சில விஷயத்த தெரிஞ்சுக்காம இருக்கிறது எனக்கும் நல்லது, அந்த புறா வேற எங்கேயும் பறந்து போகாதுன்னு எனக்கு தெரிஞ்சது, சும்மா செல்லத்துக்கு வளர்க்குற புறா அப்படின்னு, ஏன்னா அதோட ரெக்கையெல்லாம் ரொம்ப சாஃப்டா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா ஒரு விஷயம் சொல்லணும், எங்க ஆபீஸ்ல ஏதோ கங்க்ராச்சுலேட் பண்ணி பார்ட்டி வைக்கிறாங்களாம் இந்த கேஸை முடிச்சதுக்காக, உன்னையும் கூப்பிட்டாங்க, நீ எப்படியும் வர மாட்டேன், நான் மட்டும் போயிட்டு வரேன்னு கண்ணு முடிக்கிறா. அடி பாவி நமக்கும் சேர்த்து இவ்வளவு முடிவெடுக்கிறாளேன்னு ஷெண்டு பார்த்துட்டு இருக்கான். பிரின்ஸ் ஒரு வழியா வந்துடுறாரு. நேரா நம்ம பிரைம் மினிஸ்டர் பாக்குறதுக்கு போயிடுறாரு. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன், நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன், வேலை நல்லபடியா முடிஞ்சது, அக்கா கேஸ் கூட ரொம்ப பிரச்சனையா போச்சாமே, அக்காவோட பார்ட்டிக்கு அடிக்கடி வரவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்களாமே அப்படின்னு பிரின்ஸ் கேட்டுட்டு, அவங்க அரண்மனைக்கும் சில திங்ஸ் எல்லாம் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க அவளை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிரின்சஸ் இருக்கால, அவகிட்ட நிறைய பேர் இனிமே நம்ம பார்ட்டிக்கு வர முடியாதுன்னு சொல்றாங்க, இன்விடேஷனை திருப்பி அனுப்புறாங்கன்னு சொல்ல பிரின்சஸ் கடுப்பாயிட்டு டேபிள் இருக்கிறதெல்லாம் தள்ளி விட்டுட்டு இருக்கா கோபமாயிட்டு. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. லூஜின் நேரா அவனோட வீட்டுக்கு போயிட்டு அடுத்தவங்க அடிச்சுக்க நமக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அவனோட வீட்டுல 2 அந்த ஃபீனிக்ஸ் பறவை இருக்குல்ல அதை சுத்திட்டு இருக்கு. அடுத்த நாள் நம்ம யான்யா வெளியே கிளம்பலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்கும் போது அவளோட மூத்த அக்கா இருப்பால, அவளை போட்டு அவ புருஷன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே இந்த பொண்ணு, இங்க பாருங்க அடுத்தவங்க கூட கிளப்புன்னு அடுத்த பொம்பளைங்க கூட சுத்தாம வீடு பார்க்க வாங்கன்னு சொல்ல, ஏண்டி இந்த மாதிரி ஒரு சாக்க வச்சு கூப்பிடுறியா, நான் ஜாலியா தான் உனக்கு எங்கடி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்கான். யான்யா அங்க வந்து அக்காவை பிடிக்க மத்த எல்லாரையும் துரத்தி வேற விடுறா. ஆனா அவங்க அக்கா பார்த்துட்டு, இப்போ நீ நல்லா இருக்க, நான் கஷ்டப்படுறேன், அதை உனக்கு காட்டிக்கணும் அவ்வளவுதானே, அதுக்கு தானே வந்த அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி வேற போயிடுறா. இங்க இன்னொரு பக்கம் யான்யாவை ராஜமாதா கூப்பிட்டாங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வருது. யான்யா உள்ள போயிட்டு ராஜமாதாட்ட ஒரு பெரிய வணக்கத்தையும் போடுறா. ஷூவானி பாசமா சிரிச்சுட்டே பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கா. அப்போ ராஜமாதா சொல்றாங்க, நீ பாருமா ஒரு பெரிய கேஸை சால்வ் பண்ணிருக்க, அதுவும் அவ்வளவு ஈஸியா, உனக்கு ஏதாவது நாங்க கிஃப்ட் கொடுக்கணும்னு தோணுது, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, ராஜமாதா நான் உங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் வைக்க போறேன், அப்பையில இருந்தே நீங்க வந்துட்டு என்ன ஷெண்டுவோட பொண்டாட்டி
பொண்டாட்டின்னு கூப்பிட்டு இருக்கீங்க, ஆனா நான் அந்த இடத்துல கிளர்க்கா வேலை பாக்குறேன், இனிமே என்னோட வேலையை சொல்லி என்ன கூப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல ராஜமாதாவே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுறாங்க. சே பாருமா, நானும் ஒரு லேடி தான், ஒரு பொண்ணா இந்த உலகத்துல அதிகாரியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கும் நல்லா தெரியும். இதை நான் உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டேன். சரி ஓகே, எதுக்காக உன் புருஷன் பெருமையில ஒன்ன சேர்க்கணும், ஒண்ணுமே உன் பதவியை சொல்லியே கூப்பிடுறேன் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. யானியா ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. ஷிவானியும் சிரிச்சுட்டே பாத்துட்டு இருக்கா. அடுத்து யானியா வேகமா எந்திரிச்சிட்டு, உங்ககிட்ட நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் கேட்கணும் அப்படின்னா, பொண்ணுங்களை வேலைக்கு வைக்கிற சொல்லி நீங்க உத்தரவு போட்டிருக்கீங்க, அதே மாதிரி வச்சுட்டு அவங்களை கூட்ட பெருக்க டீ கொடுக்க அப்படின்னு வேலைக்காரியா யூஸ் பண்றாங்க. அவங்கள உண்மையான வேலை பார்க்கறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும்னு சொல்ல உடனே ராஜமாதா எந்திரிச்சிட்டு, நீ இப்ப கேட்டதும் உனக்காக கேட்கல, எல்லா பெண்களுக்காகவும் சேர்த்து கேட்டிருக்க. இன்னையில இருந்து நான் உத்தரவு போடுறேன், எல்லா ஆம்பளைங்க என்ன வேலை பாக்குறாங்களோ அதே மாதிரியே வேலையை பார்க்கறதுக்கு பெண்களுக்கும் உரிமை இருக்கு, நான் உத்தரவு போடுறேன். ஓகேவா, நீ உங்க ஆண்கள் மாதிரியே விசாரிக்கிறதுக்காக எந்த இடத்துக்கு வேணாலும் போலாம் அப்படின்னு சொல்ல உடனே யானியா ஒரு பெரிய கும்பிடா போட்டுட்டு இருக்கா. ஹாப்பியா அங்கிருந்து வெளியவும் வந்துட்டு இருக்கா. அப்போ வந்து இன்ஸ்பெக்டர் இருப்பானே, அவன் பின்னாடியே வந்துடுறான். யானியா, நம்ம அந்த ஜோடி ஜோடியா இறந்து போனவங்க கேஸ் ஒரு வழியா முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த வாரிசு வீட்டுல மூத்த வாரிசும் சீக்கிரமா இறந்து போயிட்டா நம்ம கேள்விப்பட்டோம்ல, அது ஜோடி கேஸ்ல வராதுன்னு அதை பத்தி நான் விசாரிக்க ஆரம்பிச்சேன். அது எங்க தெரியுமா போய் முடிஞ்சது, அந்த கிளப் ஓனர் இருக்கால அந்த லேடி வீட்டுக்கிட்ட தான் போய் முடியுதுன்னு சொல்ல, சரி ஓகே நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு யானியா இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு கிளம்புறா. அந்த லேடியை உள்ள போய் பார்த்தா அந்த விஷச்செடி இருக்கே, அந்த செடிக்கு தண்ணி ஊத்தி இவ தான் வளர்த்துட்டு இருக்கா. இவளை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு யானியா உத்தரவு போட்டுறா. ரெண்டு பேருமா கிளம்பி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஷெண்டு, அந்த மூணாவது வாரிசு ஓவியம் வரைகிற பையன் இருக்கான்ல ஆயுதத்தெல்லாம், அவனை பாக்குறதுக்கு அவன் வீட்டுக்கு போயிடுறான். மூஞ்சில கூட துணியை போட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு டயர்ட் ஆயிட்டு தூங்கிட்டு இருக்க. போதும் எந்திரி அப்படின்னு நம்ம ஷெண்டு சொல்றான். சாரி, உன்கிட்ட கேட்காம கூட நான் போயிட்டு சரண்டர் ஆயிட்டேன், ஆனா எங்க வீட்டுல ஆபத்து நிறைய இருந்தது, நான் தான் அவங்க பையனை கொண்டுட்டேன்னு இந்த ரெண்டாவது ஆளுங்க எல்லாம் என்ன கொள்றதுக்கு ரெடியா இருந்தாங்க, என் அம்மாக்கும் ஆபத்து நிறைய இருந்ததுங்கிறதால போய் சரண்டர் ஆயிட்டேன் சாரின்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல, அதுவும் ஒரு நல்ல வேலை தான், இந்த கேஸ் ஆனா க்ளோஸ் ஆயிடுச்சு, இருந்தாலும் உங்க ஃபேமிலி மேல இன்னொரு டவுட் இருக்குன்னு சொல்ல உடனே இந்த மூணாவது வாரிசு பாக்குறான். நீ எங்க அம்மாவை சந்தேகப்படுறியா அப்படின்னு. கரெக்டா இப்ப ஷெண்டுவோட அசிஸ்டன்ட் உள்ள வரான். யானியா உள்ள போயிட்டு நேரா அந்த கிளப்போட ஓனர் இருக்கால அந்த லேடியை அரெஸ்ட் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே யானியா கலக்குறா, என்னை விட சூப்பரா வேலை பாக்குறா அப்படின்னு ஷெண்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். நீ யாரை அரெஸ்ட் பண்ண போற, எங்க அம்மாவையான்னு அந்த பையன் மறுபடியும் கேட்க, உங்க அம்மாவை கிடையாது உங்க அப்பாவை, இதுக்கு மேல உன் வேலையை நீ தெளிவா பாரு, யாரும் உனக்கு குறுக்க வர மாட்டாங்க, புரியுதா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஷெண்டு கிளம்பி போயிட்டு இருக்கான். கரெக்டா இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த கிளப் ஓனர் லேடி இருக்கால அவளை விசாரிச்சுட்டு இருக்கா யானியா. இல்லங்க, அந்த முதல் பையன் இருக்கால சரியான பொறுக்கி, ஒரு பொம்பளையை விட மாட்டான், ரொம்ப கேவலமானவன், எனக்கு வேற வழியே இல்லாம நான் அவனை கொல்ல வேண்டியதா போயிடுச்சு, அது மட்டும் இல்லாம அந்த பையனோட அப்பாவோட குழந்தை ஏன் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த மூணாவது வாரிசுக்கு ஒரு தம்பி இந்த லேடியோட வயித்துல வளர்ந்துட்டு இருக்கான். அந்த ஆளுதான் நேரா வந்துட்டு என் பெரிய பையனை கொண்டுடுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு, அவனும் சரியான பொறுக்கியா இருந்தானே அப்படின்னு யாருக்கும் தெரியாம விஷத்தை கலந்து நான் தான் ட்ரிங்க்ல போட்டு கொடுத்தேன், ஆனா நானா செய்யல, அவங்க அப்பா சொல்லிதான் செஞ்சேன்னு அந்த லேடி சொல்லிடுறா. இன்னொரு பக்கம் அந்த வாரிசோட அப்பாவை கூப்பிட்டு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இன்ஸ்பெக்டர் தான் விசாரிச்சுட்டு இருக்காரு. இங்க பாருங்க, எனக்கு ஒரு குழந்தை வேற இருக்கு, பிறக்க போது, வயித்துல இருந்துட்டு இருக்கு, அந்த குழந்தைய நான் பாதுகாக்க வேண்டாமா அப்படின்னு அந்த ஆளு கேட்டுட்டு இருக்கான். நம்ம யானியாவும் இந்த லேடியை விசாரிச்சுட்டு சரி ஓகேன்னு இன்ஸ்பெக்டர் கூட பேசிட்டே வந்துட்டு இருக்கா. என்னங்க இது, சொந்த குழந்தைய எந்த அப்பா அம்மாவும் கொல்ல மாட்டாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இந்த ஆளு கொண்டிருக்காரு, அடுத்து ஒரு குழந்தை வரப்போகுதுங்கிற தைரியத்துல இனிமே இதுக்கு மேல இந்த பையன் வேண்டாம் அப்படின்னு கொண்டிருக்காரு, என்னதான் அவன் தப்பு பண்ணியிருந்தாலும் இப்படி கூட ஒரு அம்மா அப்பா இருப்பாங்களா அப்படின்னு யானியா ஷாக் ஆயிட்டு பேசிட்டு இருக்கா. கரெக்டா அந்த நேரத்தில் நம்ம ஷெண்டு அந்த ஆளை, அந்த வாரிசோட அப்பாவை விசாரிக்கிறதுக்காக உள்ள போயிடுறான். ஷெண்டுவை பார்த்ததுக்கு அப்புறமா, சரிப்பா நான் ஒரு பெரிய அதிகாரி, இந்த கேஸ் உன்கிட்ட வந்துட்டு இருக்கு, என்னை ரிலீஸ் பண்ணி விட்டுரு, நான் என் பையனை கொல்றதுக்கு திட்டம் போட்டேங்கிறது உண்மைதான், ஆனா நீ உன் சொந்த அப்பாவையே மாட்டி விட்டவன் தானே, நம்ம ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே அந்த ஆளு கேட்டுட்டு இருக்கான். என்னது, நீங்களும் நானும் ஒரே மாதிரியா, சரி ஓகே, உங்களுக்கு எப்படிலாம் உங்ககிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கிறது என் கிட்ட ஒரு ஐடியா இருக்கு நம்ம ஷெண்டு சொல்ல, அப்பனா உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது, ராஜமாதாவே வந்து கேட்டாலும் என்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, நான் ஒரு பெரிய அதிகாரி, எந்த ஆதாரமும் இல்லாம நீங்க எப்படி எனக்கு தண்டனை கொடுக்குறீங்க, நான் பார்க்க தானே போறேன் அப்படின்னு சொல்ல ஷெண்டு ஏற்கனவே யோசிச்சுட்டு இருக்கான். இந்த லேடி இருக்கால கிளப் ஓனர், அந்த லேடியை பார்த்து அந்த ஆளு வேகமா ஓடி வந்துட்டு, இங்க பாரு உன் வயித்துல இருக்கிற குழந்தை நல்லா இருக்கணும்னா அந்த பையனை கொன்று அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்காரு, இல்லனா உண்மை எல்லாருக்கும் வெளியே தெரிஞ்சிடும் அப்படின்னு வர சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பத்தி ஷெண்டு யோசிச்சுட்டு, யாருக்குமே தெரியக்கூடாத விஷயம் அந்த லேடிக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு தானே பயப்படுறீங்க, ஆமா அந்த லேடியோட வயித்துல இருக்கிற குழந்தை மேல கூட உங்களுக்கு அக்கறை இல்லையான்னு கேட்க, அந்த குழந்தைக்கு நல்லபடியா விட்டுருங்க ப்ளீஸ், அந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு இந்த ஆளு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒருவேளை அந்த குழந்தை நல்லா இருந்ததுன்னா எனக்கு ஏதாவது ஞாபகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பேச ஆரம்பிக்க, ஷெண்டு உடனே பார்த்து என்கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு, 36 கட்டு அதுக்கு பேரு, ஒவ்வொரு கட்டா போட போட அந்த வெட்டுல இருந்து 36 சொட்டு ரத்தம் வரும், அது மாதிரி 36 வெட்டையும் போட்டு அதுல இருந்து உடம்புல இருக்கிற எல்லா சொட்டு ரத்தத்தையும் வெளியே எடுத்துட்டேன்னா நீ அத்தனை நாள் வரைய உயிரோடையே இருப்ப, ரத்தம் வெளியே போற வரைய
உயிர் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே இங்க பாருப்பா நான் பெரிய ஆளு என்னால அப்படிலாம் நீ மிரட்டக்கூடாதுன்னு அந்த ஆளு கத்த ஆரம்பிக்கிறான். எல்லாருக்கும் இந்த சீரிஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப அதே மாதிரி அடுத்தடுத்து பார்ட்ஸும் அதே மாதிரி அடுத்தடுத்து புது மூவி ஃபார்மட்ல எல்லா சீரிஸும் வரப்போகுது. எதையும் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்காக இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு அட்டகாசமான அடுத்த வீடியோவோட பாக்குறேன். அது வரைய பாய்.